என்ன கொடுமை! இவனெல்லாம் நம் இளவரசியை திருமணம் செய்தால் கழுதையையும் மன்னன் என்று அழைக்க வேண்டி வரும். இவனை போன்ற ஒருவனை நானே திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆமா, இவனை நம்ம இளவரசிக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு என்னைய கூட கட்டி கொடுத்திருக்கலாம். போதும், நிறுத்துங்கள். ஒரு அரசையே எள்ளி நகையாடும் அளவிற்கு வந்து விட்டீர்களா? என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த கோழையையே இளவரசிக்கு நிச்சயம் செய்து வைக்கிறது இந்த அரசு. தென்பாலி நாட்டின் பேரழகியான இளவரசி மைத்திலிக்கு ஒரு கோழையை திருமணம் செய்து வைக்க வேண்டிய உண்மை ரகசியம் என்ன? மேலும் தொடர்ந்து இந்த சுவாரஸ்யங்கள் நிறைந்த கதையை தொடர்ந்து இலவசமாக கேட்கலாம். வாங்க. பூமியை போல மிகவும் அழகான மற்றும் விசித்திரமான கெப்லர் என்னும் கிரகத்தில் தென்பாலி என்னும் நாடு உள்ளது. அந்த நாட்டை ஆண்டு வந்தார் சத்ரபதி என்னும் மன்னர். அவருக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் தன் மூத்த மகளான மைத்திலியை தனது வாரிசாக அறிவிக்க எண்ணினார். அதனால் மைத்திலியை மிகவும் வீரமாக வளர்த்தார். மைத்திலி 20 வயதே ஆன பெண். பார்ப்பவர்களை தன் பேர் அழகினால் கட்டி போடும் வசியம் உள்ளவள். அழகில் மட்டுமல்லாது வீரத்தில் ஆணுக்கு நிகராக சிறந்து விளங்கினாள். இதனால் அவளை அவளின் தந்தையான அரசர் வாரிசாக அறிவிக்க நினைத்தார். ஆனால் மைத்திலியின் சிறு வயதில், அரசே, மைதிலியை தங்களின் வாரிசாக அறிவிக்க வேண்டுமானால் அவளின் ஜாதகத்தின்படி ஒரு நிபந்தனை இருக்கிறது. அவளுக்கு 7 வயதில் ஒரு மகா ஜாதக பொருந்தியவனுடன் நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டும். அந்த வார்த்தை கேட்டு சத்ரபதி ஆடி போனார். சிறு வயதில் எப்படி நிச்சயம் செய்து வைப்பது என்று எண்ணி குழம்பினார். இருப்பினும் தனது மகளுக்காக சரியான மகா ஜாதகம் பொருந்தியவனை நாடு முழுவதும் தேடினார். இதை அறிந்த அண்டை நாடு மன்னர்கள் மைத்திலியை அடைய அவர்களின் ஜாதகத்தை அந்த மகா ஜாதகத்தின்படி தங்களின் ஜாதகத்தை போலியாக மாற்றிக் கொடுத்தனர். ஆனால் அது அனைத்தும் போலி என்று அறிந்து கொண்டார் ராஜகுரு. ஆனால் ஒரு நாள் ராஜகுரு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது பிச்சை எடுக்கும் ஒரு சிறுவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவனது கையை பார்த்ததும் உடனே அவனை அரச படைகளால் மன்னனிடம் அழைத்துச் செல்ல சொல்கிறார். என்னது? என் மகள் மைதிலிக்கு இந்த அனாதியுடன் நிச்சயதார்த்தமா? என்ன ராஜகுரு இதெல்லாம்? பொறுங்கள் மன்னா, இந்த சிறுவனின் ஜாதகம் சாதாரணமானது இல்லை. இது பைரவர் வம்சத்தைச் சேர்ந்த ஜாதகம். இதை கேட்டதும் மன்னர் ஒரு நொடியும் யோசிக்காமல் உடனே மைத்திலிக்கும் அந்த அனாதை சிறுவன் ஆதனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடித்து விட்டார். ஆனால் ஆதன் பைரவர் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொண்டனர். தென்பாலி நாட்டு மக்கள் அனைவரும் பேரழகும் பதவியும் பொருந்திய வம்சத்தை சேர்ந்த மைத்திலிக்கு இப்படி ஒரு அனாதையுடன் நிச்சயம் முடித்து விட்டதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் எதற்காக இந்த நிச்சயத்தை அரசர் செய்தார் என்பதன் ரகசியம் தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். இளவரசியை திருமணம் செய்தால் கழுதையையும் மன்னன் என்று அழைக்க வேண்டி வரும். மக்களாகிய நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இளவரசி ஒரு அனாதை பயலுக்கு கிடைக்கப் போகிறாள் என்பதை நினைத்தால் இங்கேயே செத்து விடலாம் என்று தோன்றுகிறது. நாட்டின் மக்கள் அனைவரும் ஆதனை அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தனர். நேற்று வரை கோவிலின் முன் பிச்சை எடுக்கும் அவன் இன்று இளவரசியின் வருங்கால கணவராக இருக்கிறான் என்று எண்ணி கோபமடைந்தார். இதற்கிடையில் கெப்லர் கண்டத்தின் மற்ற அரசர்கள் ஒரு பெண்ணை வாரிசாக அறிவிக்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தென்பாலி நாட்டை அரசர் சத்ரபதியிடமிருந்து எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சதி செய்தனர். ஆனால் அங்கே ராஜகுருவின் ஆலோசனையால் அனைவரின் வாழ்க்கையுமே மாறிவிட்டது. முக்கியமாக ஆதனின் வாழ்க்கை அவன் வளர வளர ஒரு பெரும் திருப்பு முனைக்கு வந்தது. மன்னா, நம் இளவரசி மைத்திலிக்கு அனைத்து மந்திர வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும். ஆனால் ஆதனை ஒரு வெற்று காகிதம் போல கோழையாகவே வளர்க்க வேண்டும். இதை கேட்ட மன்னர் குழப்பத்துடன், ஆதன் மந்திர வித்தைகள் கற்றுக்கொண்டால் என்ன ஆகும் குருதேவா? ஆதனின் குருதியில் பைரவர் வம்சம் ஓடுகிறது. அவன் மந்திர வித்தைகளையும் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டால் அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அது நம் ராஜ்யத்திற்கே பெரும் ஆபத்து. ஆனால் அவன் நமக்கு தேவை. ராஜகுருவின் வார்த்தையை ஏற்ற மன்னர் மைத்திலிக்கு அனைத்து மந்திர வித்தைகளையும் கற்றுத்தந்தார். மைத்திலிக்கு 18 வயதாகும் போது அவள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாள். ஆனால் ஆதன் தன்னுள் சக்திகள் இருப்பதை அறியாமல் ஒரு பயந்தவனாக இருந்தான். சிறிய நாய் கூட கத்தினால் அவன் ஓடி போய் விடுவான். அவனை பார்த்து மக்கள் எல்லோரும் கேலி செய்து சிரித்தனர். அப்போது ஒரு நாள், இளவரசி வல்லமையுள்ள போராளியாக இருக்க வேண்டுமெனில் அவள் காளிமாதாவின் அருளை பெற வேண்டும். அதற்கு பெரும் யாகத்தை நடத்த வேண்டும். உடனே இந்த கண்டத்தில் இதுவரை யாரும் செய்யாத வகையில் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தப் போகிறேன். இமாலய மலையிலிருந்து மகா ரிஷிகள், காசியிலிருந்து வேத பண்டிதர்கள் உள்ளிட்டோர் கூடிய இந்த யாகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மைத்திலி காளிமாதா சன்னதியில் உள்ள பலிபீடத்தில் அமர்ந்தவாறே தனது சக்திகளை வெளிப்படுத்துகிறாள். அவளின் அழகை மட்டுமே கண்டிருந்த மக்கள் அவளின் வல்லமையை பார்த்து வாயடைத்து போனார்கள். ஆனால் காளிமாதாவை திருப்தி செய்ய மைத்திலியின் சக்திகள் போதவில்லை. அவள் திடீரென மயங்கி விழுகிறாள். என் மகளுக்கு என்ன ஆனது? ஏன் விழுந்து விட்டான்? இந்த யாகத்தை நிறுத்தக்கூடாது. இளவரசியின் சக்திகள் போதவில்லை. உடனே ஆதனை அழைத்து வாருங்கள் என்று ராஜகுரு கூற உடனே காவலாளிகள் ஆதனை நோக்கி ஓட, நிறுத்துங்கள்! அவனே ஒரு வெத்து காகிதம். பூனையை கண்டால் கூட பயந்து ஓடும் கோழை. அவன் என் மகளை காப்பாற்றுவானா? என்ன இது குருவே என்று மன்னர் கோபமடைய ராஜகுரு மன்னரிடம் எடுத்து கூறி மைத்திலியை காப்பாற்ற வேண்டும் என்று ஆதனை அழைத்து வந்து பலிபீடத்தில் அமர்த்துகிறார்கள். மகாரிஷிகள் மந்திரங்களை உச்சரிக்க ஆதனின் உள்ளே ஒரு ஒளி புகுந்து அவனின் சக்திகள் அருகில் மயங்கி கிடந்த மைத்திலியின் உள்ளே சென்று விடுகின்றன. மயங்கிய மைத்திலி எழுந்து நிற்கிறாள். அதே நேரம் ஆதன் தன்னிலை அறியாது மயங்கி விழுகிறான். மைத்திலிக்கு அங்கே முழுமையாக காளி மாதாவின் அருளை அடைந்துவிட
என் மகள் பெரும் சக்தியை அடைந்து விட்டாள். அங்கே காவலாளிகள் ஆதனை பிடித்திருக்க, இனி நமக்கு இந்த அனாதையின் உதவி தேவையில்லை. அவனை ஊரின் முச்சந்தையில் தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள். அப்போது திடீரென்று மயக்கத்திலிருந்து முழிக்க, என்னை விடுங்கள் மன்னா, என்னை சக்திகளுக்காகத்தான் வளர்த்தீர்களா? இப்போது என்னை துரத்துவதை மைத்திலிக்கு தெரிந்தால் அவள் உங்களின் மீதே கோபம் கொள்வாள். அவளால் நான் இல்லாமல் இருக்க முடியாது. அவள் என்னை உயிராக காதலித்தாள். எங்களின் காதலை மதிக்காமல் இப்படி செய்கிறீர்கள். அடே பைத்தியக்காரா, நீ இவ்வளவு முட்டாள்தனமானவன் என நான் எதிர்பார்க்கவில்லை. உன்னை சக்திகளை அடைய பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிய சொன்னதே மைதிலிதான். இதை கேட்டு ஆதன் அதிர்ந்து போனான். அவனை அங்கிருந்து துரத்தி ஊரின் முச்சந்தியில் கொண்டு போட்டு விட்டு வர உத்தரவிட்டார் மன்னர் சத்ரபதி. வேறு வழி இல்லாமல் தன்னை ஏமாற்றிவிட்ட மைத்திலியின் மேல் கோபம் கொண்டு அதற்கு பின் இருக்கும் சதி தெரியாமல் மைத்திலியை விட சக்திகளை பெற வேண்டும் என்றும் அவளை அழிக்க வேண்டும் என்று எண்ணினான். அப்போது என்ன ஆதன், ஏமாற்றத்தின் கரைகளில் இருக்கிறாயா? இந்த ஊரின் கடைசியில் ஒரு சுடுகாடு இருக்கிறது. அங்கு சூத்திர பூஜை செய்கிற பயங்கர அகோரி இருக்கிறான். அவனிடம் செல் என்று கூறி ஒரு பெண் மறைந்து விட்டாள். பூனையை கூட பார்த்தாலும் பயந்து நடுங்கியவன் தனியாக ஊரின் கடைசியில் உள்ள சுடுகாட்டுக்குள் செல்ல, அங்கு எங்கும் மனித எலும்புகள், கரைந்த பாகங்கள், தூரத்தில் அவள் சொன்ன அகோரி இருக்க, வா ஆதன், நீ வருவாய் என்று தெரியும். இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்படி? உன்னை பற்றி மட்டுமல்ல, உன் வம்சத்தை பற்றியே எனக்கு முழுதாக தெரியும் என்கிற பல ரகசிய உண்மைகளை தெரிந்த அந்த அகோரி ஆதன் ஒரு அடி பின் எடுத்து வைக்க, சட்டென்று அங்கே அந்த அகோரி, ஆதன் இதை பிடி என்று ஆதனை நோக்கி ஒரு மந்திர தங்க வாளை தூக்கி போட, அந்த வாள் ஆதனின் கைகளில் சென்று சேர அடுத்த நொடி அந்த மந்திர வாள் பிரகாசமாக மின்னியது. மொத்த சுடுகாடும் மின்னல் போன்ற வெளிச்சத்தில் ஜொலிக்க, ஆதன் இதுவரை கோழையாக இருக்க அவனின் நரம்புகள் அனைத்தும் புடைக்க, அவன் புஜங்கள் பெரிதடைய, அவன் கை காப்புகள் உடைந்து தெறிக்க, பெரும் புகை ஒன்று ஆதனை சுற்றி வர, நீ யார் என்று தெரியுமா? ஆதன், இந்த நாட்டையே ஆண்டவனுடைய மகனடா நீ. உலகையே வென்ற கரிகாலனின் வீர மகனடா நீ. உண்மையில் உலகை வென்ற வீர கரிகாலனின் மகனா ஆதன்? அந்த வாள் ஆதனை சக்தி வாய்ந்தவனாக மாற்றியதா? தன்னை ஏமாற்றியவர்களை பழி வாங்குவானா ஆதன்? 21 ஆண்டுகளுக்கு முன்பு போர்க்களத்தில் இருவேறு படை வீரர்கள் குருதியில் நனைந்து இறந்து கிடந்தனர். இறந்து கிடக்கும் அந்த போர் வீரர்களின் உடல்களுக்கு இடையே ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை கையில் சுமந்தவாறு ஒரு வீரர் போர்க்களம் விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார். அழாதடா, ஒன்னும் இல்ல, பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு என்று கூறி முன்னேறி கொண்டிருந்தார். டே குட்டி, நீ ஒரு டிராகன் வாரியர் ஆகணும்டா. நீதான் இந்த உலகத்தையே ஆள போற. உனக்கு பல கடமைகள் இருக்குடா தங்கம் என்று கூற, அவர் முகத்தை பார்த்து சிரித்தான் நம் கதையின் நாயகன் ஆதன். அந்த மழலையின் சிரிப்பு போர்க்களத்தில் எதிரொலித்தது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் மிகவும் அசாத்தியமானது. கோடிக்கணக்கான ஆண்டுகளை கடந்து பல கிரகங்கள், பால்வழி அண்டங்கள், காஸ்மிக் எனர்ஜி என இன்னும் பல அளவற்ற ஆற்றலை கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, நம்மை போலவும் நம் பூமியைப் போலவும் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு கிரகம் இருக்குமா என்று? ஆம், இருக்கிறது. கெப்லர் என்னும் கிரகம். கெப்லர் கிரகமும் அச்சு அசல் அப்படியே நம் பூமியைப் போலதான். ஆனால் நம் பூமியை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும். பூமி எவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வாழ தகுதி உடையதாக மாறியதோ அதே நிகழ்வின் மூலம் உருவானதுதான் கெப்லர் கிரகமும். கெப்லர் கிரகமும் பூமியைப் போலவே அதன் சூரியனை சுற்றி வருகிறது. இங்கு மனிதர்கள் மட்டுமின்றி பல மிருகங்களும் மாய உயிரினங்களும் இருக்கிறது. முக்கிய குறிப்பாக கெப்லர் கிரகத்தில் வாழ்பவர்கள் இல்மித்தனும் பாசையில்தான் பேசிக் கொள்வார்கள். அதனால் நம் புரிதலுக்காகவே இந்த கதையை எளிமையாக்க நமக்கு புரியும்படி நாம் அறிந்த மொழிகளில் சொல்லப்படுகிறது. கெப்லர் கிரகத்தில் பல நாடுகளும் பல நகரங்களும், பறந்து விரிந்திருந்த காடுகளும் மலைகளும் கண்களை ஆர்ப்பரிக்கும். பூத்து குலுங்கும் மலர்களை தனதாக்கிய குளிர்ச்சியான தேசம் அது. கெப்லர் மக்கள் நம்மை போல விஞ்ஞானத்தை வளர்க்கவில்லை. அதற்கு பதிலாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையில் வல்லவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த கலையையே அவர்கள் கடவுளாகவும் கருதுகின்றனர். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு தங்களுக்கான சரியான தருணம் வரும் வரை காத்திருப்பார்கள். சிலர் மட்டுமே மார்ஷியல் ஆர்ட்ஸின் முக்கிய வழிமுறையான ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வார்கள். லயன் ஸ்பிரிட், டைகர் ஸ்பிரிட், புல் ஸ்பிரிட், ராக், டிராகன் ஸ்பிரிட், ஸ்வோர்ட் ஸ்பியர்ஸ் என பலவித சக்திகள் இருக்கின்றது. அந்த சக்திகள் அனைத்தும் 11 விதமாக தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரோடும் செய்திட முடியாது. அதனாலேயே ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்பவர்களை மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக குடிகளாக வாழ்ந்து வந்தனர். பரம்பரை மற்றும் குடும்பங்களின் பெயர்களில் அவர்கள் தங்களுடைய குடிகளை போற்றிக் கொண்டனர். எந்த குடி சிறந்தது என்று
போட்டிகள் வைத்து தங்களை நிரூபித்துக் கொள்வார்கள். குடிகளுக்கு இடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் வளர்ந்து பெரும் சண்டையாக மாறியது. எந்த குடியில் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் ஸ்பிரிட்ஸ் எந்த லெவலில் இருக்கிறது என்பதை வைத்துதான் அந்த குடி போற்றப்படும். தங்களின் குடிகளின் பெருமைக்காகவும் பகைக்காகவும் போரிடத் தொடங்கிய கெப்லர் வாசி மக்கள் தற்போது குடிகள் அனைத்தும் தங்கள் சக்திகளை பெருக்கிக் கொண்டு நாட்டின் ராஜ்யத்தை பிடித்து சிம்மாசனத்தில் அமர்வதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர். தற்காப்பு கலைகளில் பன்னெடுக்கு முறைகளை கற்றுத் தெரிந்தவர்கள் மட்டுமே பெரும் சாம்ராஜ்யம் அமைத்து செல்வந்தர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் திகழ்ந்தனர். தங்களுக்குள் சிறந்தவர்கள் யார் என்று நிரூபித்த குடியினர் இறுதியில் சிம்மாசனத்தை அடைந்தனர். அதைத் தொடர்ந்து தங்கள் ராஜ்யங்களை விரிவுபடுத்த அண்டை நாட்டினருடன் போருக்கு சென்றனர். இதனால் ராஜ்யங்களுக்கு நடுவே பெரும் போர் நிலவியது. போர்களும் சண்டைகளும் தங்களது ராஜ்யத்தை தற்காத்துக் கொள்ளவும் அந்த நாட்டின் சிம்மாசனத்தை அடையவும் தான். ராஜ்யத்திற்கான சண்டை என்று வரும்போது ஒரு நாட்டில் உள்ள மொத்த குடிகளும் ஒன்று சேர்ந்து போரிடும். இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அனைத்து ராஜ்யத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அரசபைக்கு கீழ் வைத்திருந்தனர். அதன் தலைநகரமாக இருந்தது சோழபுரம். பிறகு காலங்கள் செல்ல ஒற்றுமை உடைந்து வேற்றுமை பரவியது. இந்த எழில்மிகு கெப்லர் கிரகத்தில் புகழ்பெற்ற நாடுகளில் ஒன்றான தென்பாலி நாடு பல வல்லவர்களின் கோட்டையாக திகழ்கிறது. தற்போது தென்பாலி நாட்டின் முதன்மை பரம்பரையாக இருப்பது சால்வன் குடும்பம். சால்வன் குடும்பம் தான் தென்பாலி நாட்டின் ராஜ்யத்தை தன்வசம் வைத்திருக்கிறது. சால்வன் பரம்பரையை சார்ந்த குடும்பத்தினர் தான் தென்பாலி நகரத்தின் வலிமையும் செல்வாக்கும் மிகுந்த குடும்பம். பல போர்களுக்கு பின்புதான் சால்வன் பரம்பரையை சார்ந்தவர்கள் ராஜ்யத்தை கைப்பற்றினர். ஒரு தொன்மையான நாளில் மிகப்பெரிய போர்க்களம் ஒன்றில் சண்டை தீவிரமாக நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அரக்கர்கள் மற்றும் தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பால் மக்கள் அதிர்ந்து போய் அழிவின் விளிம்பில் உயிர் பயத்தோடு காத்திருக்கின்ற மரண ஓலம் எங்கு திரும்பினாலும் கேட்டுக்கொண்டிருந்தது. குடிசைகள் எரிந்தன. குடிமக்கள் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்தன. பயம் மட்டுமே இருந்த அந்த இடத்தில் விடியல் கேள்விக்குறியாக இருந்தது. அப்போதுதான் அந்த முழக்கம் வெளிப்படத் தொடங்கியது. டிராகன் வாரியர், எங்க நம்ம டிராகன் வாரியர்? அவர் வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று ஒருவன் கூற, அவனைத் தொடர்ந்து அனைவரும் டிராகன் வாரியரை கூப்பிட்டனர். வீரா, எங்கயா இருக்க? டிராகன் வாரியர், எங்களை காப்பாத்த வாங்க என்று கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது விண்ணிலிருந்து பாய்ந்த ஈட்டி போல நிலத்தை வந்தடைந்த ஒளிக்கீற்று இடியை போல இறங்கியது. அந்த படர்ந்த ஒளியால் பிரகாசித்த அந்த இடம் இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை அளித்தது. அந்த ஒளி கையில் வைரமாய் மின்னும் வாள் கொண்ட வீரன் அவன். சூப்பர் ஹீரோவை போல உடையும் வெள்ளி முகமுடியும் அணிந்து இறங்கியிருந்தான். அவன்தான் டிராகன் வாரியர். அவனது பின்புறம் ஒரு பிரம்மாண்ட டிராகன் ஒன்று நெருப்பை உமிழ்ந்தவாறு அலறிக் கொண்டிருந்தது. தன் அதீத சக்தியால், தற்காப்பு கலைகளின் போர்க்குணத்தால் அரக்கர்களையும் தீய சக்திகளையும் ஒற்றையாளாய் துவம்சம் செய்து கொண்டிருந்தான் டிராகன் வாரியர். மக்கள் அனைவரும் டிராகன் வாரியர், டிராகன் வாரியர் என்று சந்தோஷத்தில் டிராகன் வாரியரை கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது அந்த டிராகன் வாரியர் ஒரு நில அதிர்வை உணர்ந்தான். அவனுக்கு நேரெதிர் திசையில் ஒரு பெரிய உருவம் மலை போல தன்னை நோக்கி வருவதை அறிந்தான். அது ஒரு ராட்சச எலி. மக்களையும் வீரர்களையும் இடித்து தூக்கி வீசிக்கொண்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு டிராகன் வாரியரை விழுங்க நெருங்கிக் கொண்டிருந்தது. டிராகன் வாரியர் சிறிது நடுக்கத்துடன் தனது ஆயுதத்தை இறுக்கி பிடித்து வலு சேர்த்துக் கொண்டிருந்தான். அந்த ராட்சச எலி கிட்டே வர தடுமாறி கீழே விழுந்தான் நம் வீரன். டிராகன் வாரியரை நெருங்கிய ராட்சச எலி தன் வாயை பெரிதாக பிளந்து அவனை விழுங்க நெருங்கியது. பயத்தில் டிராகன் வாரியர் அந்த எலியை வியந்து பார்க்க, அந்த எலி மெல்ல அவனின் கால் கட்டை விரலை மட்டும் சிறிதாய் கடித்தது. ஆ என்று கத்திக்கொண்டு தூக்கத்திலிருந்து கண் விழித்தான் ஆதன். அது கல்களாலும் ஓடுகளாலும் கட்டப்பட்ட பழைய வீடு. பொருட்கள் அனைத்தும் அங்குமிங்கும் சிதறி கிடந்தன. அவன் அறையில் திரிந்த சிறிய எலியின் கடியால் கண் விழித்த ஆதன் கோபத்தில் அந்த எலியை விரட்ட ஆரம்பித்தான். உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, டெய்லி இதே வேலையா போச்சு. இன்னைக்கு உன்னை உயிரோடையே விட மாட்டேன், அடிச்சு கொன்னுறேன் என்று தூக்கம் தெளிந்து அரைகுறை ஆடையுடன் அந்த எலியை துரத்த தொடங்கினான். அதை துரத்தியவாறு வீட்டிலிருந்து வெளியேறி தெருவில் ஓடினான். அரைகுறை ஆடையுடன் எலியை துரத்த முயன்ற ஆதனை கண்ட அந்த நகரவாசிகள் ஆதனை கண்டு சிரிக்க தொடங்கினார்கள். மாவீரா, எலியை விட்டுறாத, எலி பிடிக்கத்தாண்டா நீ எல்லாம் லாயக்கு. அங்க பாருங்க,
எலிய அவன் துரத்துற மாதிரி தெரியல, அந்த எலிதான் அவனை துரத்துது என்று அனைவரும் ஆதனை ஏளனம் செய்து நகைத்தனர். ஆதன் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். தான் அரைகுறை ஆடையுடன் இருப்பதையும் கேவலமாக எலியை துரத்துவதையும் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் கூச்சத்துடன் தலையை சொரிந்தவாறு அசடு வலிய சிரித்தான். பின் வேகமாக அவன் வீட்டிற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு தலையில் அடித்துக் கொண்டான். ஆதனுக்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை. சிறு வயதிலிருந்தே ஆதனை வளர்த்தது அவன் தாத்தாதான். அவன் தாத்தா புகழ்பெற்ற தென்பாலி நாட்டின் ராஜகுரு. ஆதனின் தாத்தா சால்வன் குடும்பத்தை சேர்ந்தவர். எனவே ஆதனும் சால்வன் குடும்பத்தில் ஒருவனாகவே வளர்ந்து வந்தான். அவன் தாத்தா இறந்ததற்கு பின் ஒற்றை ஆளாக வாழ்ந்து வருகிறான். ஆதன் சால்வன் குடும்பத்தின் கோட்டைக்குள் சாதாரணமாக போய் வர முடியும். காரணம் அவன் தாத்தாவின் செல்வாக்குதான். ஆனால் அந்த நகரவாசிகளை பொறுத்தவரை தற்காப்பு கலைகள் எதையும் சரிவர கற்றுத் தேராத வெற்று காகிதமாகவே தோன்றினான் ஆதன். நகரத்தை சேர்ந்த வழிப்போக்கன் ஒருவன், பலிபீடத்துக்கு நேரமாச்சு வரலையா நீ என்று கேட்க, நீங்க முன்னாடி போங்க, இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்க என்று பதிலளித்து அவசர அவசரமாக ஆயத்தமானான் ஆதன். தென்பாலி நாட்டின் பேர் அரசனான சால்வன் குடும்பத்தின் வம்சாவளிகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு அன்று நடக்கவிருக்கிறது. சால்வன் குடும்பத்தின் தலைவரான சத்ரபதி சால்வன் தென்பாலி நகரத்தை ஆண்டு வந்தார். சத்ரபதியின் முதலாம் மகள் மைதிலி சால்வன் மற்றும் தென்பாலி நாட்டு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம். தற்காப்பு கலைகளில் பல வித்தைகளை கற்ற மைதிலி இன்று மார்ஷியல் ஆர்ட்ஸின் முக்கிய வழிமுறையான ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்ய போகிறாள். ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்யும் நிகழ்வுக்கான வேலைப்பாடுகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர் தென்பாலி நாட்டின் ராஜசபையினர். மைதிலி ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதை பார்ப்பதற்காக தென்பாலி நாட்டின் கோட்டையை மக்கள் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. அங்கு வந்த மக்கள் சிலர் மைதிலியின் பெருமையை பற்றி பெரிதும் போற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு குரல் சால்வன் குடும்பத்தின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தது. படபடவென அடிக்கும் பட்டாம்பூச்சி கண்ணும் எதிரிப்படையை ஒரே சிரிப்பில் வீழ்த்திவிடும் புன்னகை அரசி போல கொள்ளையளவுடன் அங்கு நின்று கொண்டிருந்தால் சால்வன் குடும்பத்தின் இரண்டாவது வாரிசு யாழினி. யாழினிக்கு தான் மிகப்பெரிய அழகி என்ற கர்வம் உண்டு. ஆனால் அவள் யாரையும் தன் கர்வத்தால் காயப்படுத்தியது இல்லை. தன்னுடைய அழகில் மயங்காதவர்களே இந்த உலகில் கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு வெகுளி பெண்தான் யாழினி. முரசு சத்தம் ஒலிக்க வீரர்களின் அணிவகுப்போடு பிரம்மாண்ட ஒரு ஊர்தியில் வந்தால் தென்பாலி நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் சால்வன் குடும்பத்தின் இளவரசி மைதிலி. மக்களின் கரகோஷமும் மைதிலியை பார்த்தவுடன் அதிகரித்தது. மைதிலி சால்வன் குடும்பத்தின் தலைவரான சத்ரபதி சால்வனின் முதலாவது மகள். தென்பாலி நாட்டின் இளவரசி. சிறு வயதிலேயே தற்காப்பு கலையில் மிகுந்த தேர்ச்சி அடைந்திருந்தார். திறமை மட்டுமல்ல, மைதிலியின் அழகை கண்டு பக்கத்து நாட்டு மன்னர்கள் பலர் அவளை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டனர். மைதிலிக்கு பின் இருந்த ஒரு நபர் சந்தோஷத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். அது வேறு யாரும் இல்லை, நம் நாயகன் ஆதன் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆதனின் தாத்தா சத்ரபதி சால்வனிடம் மைதிலியை ஆதனுக்கு மணமுடித்து தருமாறு சத்தியம் பெற்றிருந்தார். இது தென்பாலி நாடே அறிந்த விஷயமாகும். மக்கள் அனைவரும் மைதிலியை பெரிய ஆளாக போற்றினார். ஆனால் அவளுக்கு ஜோடியாக வரப்போவது தற்காப்பு கலைகளை சரிவர கற்றிடாத ஒரு முட்டாள் என்று அறிந்தவுடன் அனைவரும் ஆதன் மீது தங்கள் கோபத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். ஆதன் மைதிலியின் மீது கொள்ளை காதல் வைத்திருந்தான். எல்லோரும் சொல்வது போல மைதிலிக்கு சரியான ஜோடி நாம் இல்லையே என்ற எண்ணம் கூட ஆதனுக்கு இன்று வரை வரவில்லை. காரணம், அவள் மீது இவன் வைத்திருந்த காதல் அவன் எண்ணத்தை மழுங்க வைத்தது. அந்த கூட்டத்தில் ஒருவன் மைதிலியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். என்ன ஒரு அழகு, இவளை எப்படியாவது நான் அடையணும் என்றான். பக்கத்தில் இருந்த அவன் நண்பன், டே ஆதி, ரொம்ப ஆசைப்படாதரா, அவ இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவ. குரங்கு கையில பூமாலங்கிற மாதிரி மைதிலிய இந்த முட்டாப்பைய ஆதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என்று அவன் சலிப்புடன் கூற, அருகில் இருந்த இன்னொருவர், சே, இவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது, இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா என்று கூறினான். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த எல்லோரும் ஆதனை பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். இந்த ஆதம் பையன் ஒரு போட்டியில கூட கலந்துகிட்டதில்ல, அட சண்டை பயிற்சி கூட வரமாட்டான், முட்டைய அடகாக்குற கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்படி என்னதான் செய்யறானோ தெரியல என்று மக்கள் அனைவரும் ஆதனை திட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவன் குடிபோதையில் எழுந்து, அவெல்லாம் ஒரு ஆளு, தூ, எனக்கு வர்ற கோவத்துக்கு நானே அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவேன், சோங்கி பய என்று உடல் நடுங்க கூறினார். மக்கள் அனைவரும் அதை கேட்டு சிரிக்க தொடங்கினர். இந்த நகை பேச்சுகள் காதில் வாங்கிக் கொண்டு ஏதும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் ஆதன். மைதிலி பலிபீடத்தை நோக்கி நடந்து வந்தார்.
அவள் நடையே சொல்லியது அவளின் கம்பீரத்தை. பலிபீடத்தில் ஒருவராய் தன் கால்களை பதித்து இருக்க மூடிய விழியோடு விண்ணோக்கி தலையை தூக்கி பெருமூச்சு விட்டாள். மக்கள் இந்த நிகழ்வை காண கடலென சூழ்ந்திருந்தனர். விண்ணில் விசித்திரமான ஆர்ப்பரிக்கும் பிரகாசத்தால் திகைப்புடன் இருந்தனர் அனைவரும். அங்கு பலிபீடத்தில் கீழிருந்து சால்வன் வம்சத்தை சேர்ந்த தற்போதைய ராஜகுருவான ஒரு பெரியவர் பல மந்திர வார்த்தைகளை ஓதிக்கொண்டு பலிபீடத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தார். சால்வன் குடும்பத்தின் தலைவர் சத்ரபதி கையை உயர தூக்கி காட்டினார். அதை கண்டதும் வாத்தியங்கள் ஒலிப்பது நின்றது. மக்களின் கரகோஷமும் அமைதியானது. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதற்கான செய்முறைகளை தொடங்க சொன்னார் சத்ரபதி. மைதிலியும் ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்ய தயாரானால் மொத்த இடமும் அமைதி நிலவியது. மக்கள் அனைவரும் ஆர்வமாக தங்கள் கண்களை கூட இமைக்காமல் மைதிலியை பார்த்து கொண்டிருந்தனர். பல விசித்திரமான ஒளிகளுடன், வானத்தில் பல வண்ண மாற்றங்களுடன் மேகங்கள் உருண்டு கலந்து ஒரு ஒளியாற்றல் பலிபீடத்தில் இருக்கும் மைதிலி மீது விழுந்தது. மைதிலி, கவனத்தை ஒன்று திரட்டி இலக்கின் மேல் வை. உயிர்த்தெளிதல் நிச்சயம் நடக்கும் என்று கம்பீர குரலில் கூறினார் சத்ரபதி. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்முறை எளிதான காரியம் அல்ல. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்யும் போது ஏதேனும் தவறு நடந்தால் உயிரே போய்விடும். மாபெரும் இந்த நிகழ்வினால் மரணங்களும் நிகழ்ந்திருக்கிறது. மேலிருந்து இறங்கிய ஒளியாற்றல் மைதிலியின் உடலில் தலை முதல் கால் வரை பரவியது. ஆதன், சத்ரபதி, யாழினி, ராஜகுரு மற்றும் அனைத்து மக்களும் ஆர்வத்துடன் மைதிலியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் மனதிலும் இருந்தது ஒரே கேள்வி: இன்று மைதிலி எந்த ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ய போகிறாள் என்றுதான். ஆதன் காதலுடன் மைதிலியை பார்த்துக் கொண்டிருந்தான். மைதிலி, நீ இதுவரைக்கும் யாரும் அவேக்கிங் செய்யாத ஒரு சக்தியை அவேக் பண்ணணும். உன்னை விட சிறந்தவங்க யாரும் இங்க இல்ல என்று மிகவும் பெருமிதமாக கூறினான். ஆதன் மைதிலியை தன் உயிரினும் மேலாக நினைக்கிறான். அவளுக்காக என்ன வேண்டுமாயினும் செய்ய துணியும் அளவிற்கு ஆதன் மைதிலியை காதலிக்கிறான். வானிலிருந்து வந்த ஆற்றல் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. மைதிலியின் உடல் அந்த ஆற்றலை தாங்க முடியாமல் நடுங்கியது. மைதிலியின் உடல் வலியில் துடிக்க ஆரம்பித்தது. அந்த ஆற்றலை ஏற்க முடியாமல் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. மைதிலியின் உடல் மிக மோசமான நிலையை எட்டியது. அப்போது பலிபீடத்தில் இருந்த ராஜகுரு மைதிலியின் நிலையை கண்டு பதட்டத்துடன் சத்ரபதியை நோக்கி, அவளுக்கு உதவி தேவை, ஆற்றல் அதிகமாகிட்டே போகுது, இது இன்னும் தொடர்ந்தா நம்ம இளவரசியின் உடல் சுக்குநூறா சிதறிடும் என்று கத்தினார். சத்ரபதி சால்வன் பதட்டத்தில் விறுவிறுவென பலிபீடத்தை நோக்கி ஓடினார். மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆதனும் பதட்டத்துடன் பலிபீடத்தை நோக்கி வந்தார். மைதிலி துடிப்பதை பார்த்தவுடன் ஆதனுக்கு கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. ராஜகுரு, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க, என்னோட மைதிலியை எப்படியாவது காப்பாத்துங்க என்றான் ஆதன். மைதிலியின் அப்பா சத்ரபதி அவளை காப்பாற்ற பலிபீடத்தின் மீது ஏறி மைதிலியின் கையை பிடித்தார். ஆற்றலின் சக்தி அதிகமாக இருந்ததால் சத்ரபதி மைதிலியின் மீது கை வைத்தவுடன் தூக்கி எறியப்பட்டார். சத்ரபதி சால்வன் 5 அடி தள்ளி கீழே விழுந்தார். மாமா என்று கத்திக்கொண்டே ஆதன் சத்ரபதியை நோக்கி ஓடினார். ராஜகுருவும் வந்து நாம் எப்படியாவது இளவரசி மைதிலியை காப்பாற்ற வேண்டும் என்று பதறிய குரலில் கூறினார். மக்கள் அனைவரும் பயத்தில் அலறத் தொடங்கினார்கள். மைதிலி ஆற்றலின் வலி தாங்க முடியாமல் மேலும் துடித்தாள். ஆதனால் தன் அன்பு காதலி துடிப்பதை பார்க்க முடியவில்லை. மாமா, மைதிலியை காப்பாத்துங்க மாமா என்று அழுது கொண்டே கூறினார். சத்ரபதிக்கு ஆதனை சுத்தமாக பிடிக்காது. அதனால் கோபத்தில் அவனை தள்ளிவிட்டார். என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்றுவேன் என்று கண்கள் சிவக்க சொல்லிவிட்டு மைதிலியை நோக்கி ஓடினார். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்னோட மகளை எப்படி காப்பாத்துறது என்று பயத்தில் ராஜகுருவை பார்த்து கேட்டாள். வானத்திலிருந்து வர்ற ஆற்றலை தடுக்கணும். ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது. அதை தாங்கக்கூடிய சக்தி ஒண்ணு அரணா இளவரசிக்கு முன்னாடி இருந்து தடுக்கணும் என்றார் ராஜகுரு. சத்ரபதி என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தார். இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தடுக்கக்கூடிய சக்தி எங்கிருக்கிறது என்றார். ராஜகுரு அமைதியாக நின்றார். சத்ரபதி எல்லோரும் பார்க்கும்படி அழத் தொடங்கினார். யாழினியும் தன் அக்காவை நினைத்து அழத் தொடங்கினாள். அங்கிருந்த மொத்த மக்களும் மைதிலியை எண்ணி சோகத்தில் அழத் தொடங்கினர். இன்று மைதிலி ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதை பார்க்க வந்த அனைவருக்கும் பெரும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் அளித்தது. ஆதனின் மனம் முற்றிலும் உடைந்தது. சோகத்தில் அழுது கொண்டே சத்ரபதியின் தோளில் சாய்ந்தான். ஆதனை வெறுக்கும் சத்ரபதிக்கு கோபம் எரிமலையாக வெடித்தது. முட்டாள் முட்டாள், என்னை விட்டு தள்ளி போடா என்று கூறிக்கொண்டே பக்கத்தில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அடிக்க வந்தார் சத்ரபதி. சட்டென ஒரு நொடி யோசித்துவிட்டு ஆதனை ஏதும் செய்யாமல் கண்களை துடைத்தவாறு அங்கிருந்து சென்றார். மக்கள் அனைவரும் அந்த துயர சம்பவத்தை காண விரும்பாமல்
அங்கிருந்து கிளம்பினர். ஆதனுக்கு உயிரோடு இருப்பதற்கு இறந்து விடலாம் என்று தோன்றியது. அவனும் சோகத்துடன் திரும்பினான். அப்போது ஒரு கை அவனை பிடித்தது. ஆதன் திரும்பி பார்த்தான். அந்த கை ராஜகுருவுடையது. ஆதனின் முகத்தை பார்த்து, ஒரு வழி இருக்கு என்று மெல்லிய குரலில் கூறினார். ஆதனின் கண்கள் விரிந்தது. உன்னால மட்டும்தான் முடியும் என்று கூறினார். ஆதன் முன் பல எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து போனது. சில நொடி கண்களை மூடி பெருமூச்சு விட்டவன் வேகமாக ஓடி சென்று மைதிலிக்கு முன் நின்று அந்த ஆற்றலை தடுத்தான். சோகத்தில் சென்று கொண்டிருந்த மக்களுக்கு நடுவே ஒரு சிறுவன், எல்லோரும் அங்க பாருங்க என்று கத்தினான். அனைவரும் ஆதனை வியப்புடன் பார்த்தனர். அந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்பவர்களை தவிர வேறு யார் சென்றாலும் அதை நெருங்க கூட முடியாது. இவ்வாறு செய்வது 100% தற்கொலைக்கு சமம். அந்த ஆற்றலின் ஒலிக்கீற்று ஆதனின் ஆடையை கிழித்து பின் அவன் உடலை சிதைக்க ஆரம்பித்தது. ஆதனின் உடலிலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஆ என்று அரங்கமே அதிர ஆதன் கத்தினான். சத்தம் கேட்டு சத்ரபதியும் அங்கு வந்தார். மெல்ல மெல்ல மைதிலி வழியில் துடிப்பதை நிறுத்தி சுய நினைவுக்கு வந்தார். வானிலிருந்து வந்த ஆற்றல் நின்றது. ஆதனும் மைதிலியும் மயங்கி கீழே விழுந்தனர். தரையில் இருந்தபடி ஆதன் அரை மயக்கத்துடன் மைதிலியை பார்த்தான். பக்கத்தில் விழுந்து கிடந்த தன் காதலியின் கையை தொட வரும்போது சத்ரபதியும் மற்றவர்களும் வந்து மைதிலியை தூக்கினர். ஆதன் அப்படியே அங்கேயே கண்களை மூடி விழுந்தான். நம் கதையின் நாயகன் ஆதன் அவன் காதலியை கரம் பிடிக்க திரும்ப எழுவானா, இல்லை வீரமரணம் அடைவானா? அனைவரும் நினைப்பது போல் ஆதன் முட்டாள் அல்ல. உலகை காக்க பிறந்திருக்கும் அசாத்திய வீரன் டிராகன் வாரியர் என்பதை கெப்லர் வாசி மக்களும் நீங்களும் இனிவரும் எபிசோட்களில் அறிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். டிராகன் வாரியர், வரலாற்றில் இடம்பெறாத சகாப்த வீரனின் கதை உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். அன்பு காதலிக்காக தன் உயிரை துச்சம் என்று நினைத்து விண்ணிலிருந்து வந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தடுத்தான் ஆதன். அந்த ஆற்றலின் சக்தி அதிகமாக இருந்ததால் ஆதனின் உடல் தசைகள் கிழிந்து காயமானது. அவன் காதலியை பார்த்தபடியே மண்ணில் விழுந்தான் ஆதன். மக்கள் ஆதனின் செயலை பார்த்து வியப்படைந்தனர். இருந்தும் அவர்களுக்கு அவன் ஒரு முட்டாள், வெறும் வெத்து காகிதம் என்ன செய்யும் என்ற எண்ணம் சரிபாதி சிந்தனையில் இருந்தது. அப்போது வானிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். வானிலிருந்து சிகப்பு நிற வடிவில் ஒரு ஸ்பிரிட் வந்தது. ஆதனின் உடலை நெருங்கி அவனை பார்த்தது. பின்னர் அவன் உடலை கடந்து வந்து மைதிலியின் உடலில் சேர்ந்தது. அது பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட். மைதிலியின் உடல் 2 அடிக்கு பறந்தது. அவளின் உடல் வலுப்பெற்றது. காயங்கள் குணமாகி மிருதுவான தேகம் வலுவடைந்தது. மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அடைந்தது மட்டுமல்லாமல் அதன் சக்தியால் அவளின் உடல் 5 லெவலுக்கும் உருமாறியது. பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட் மிகவும் அசாத்தியமானது. அது மட்டுமின்றி மிக அரிய வகையான ஒன்று. மைதிலி இந்த சக்தியை அடைந்ததால் சால்வன் குடும்பமும் தென்பாலி நாடும் பெருமை கொண்டது. இவளால் அவர்களின் சக்தி கூடும் எனவும் தென்பாலி சாம்ராஜ்யம் சோழபுரத்தில் இருக்கும் அரியணையை கவர முடியும் என்றும் எண்ணினார்கள். சோகத்திலிருந்த மொத்த கூட்டமும் மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ததை நினைத்து சந்தோஷத்தில் கொண்டாடத் தொடங்கினர். சத்ரபதி தனது மகளை மகிழ்ச்சியில் கட்டியணைத்தார். பின்பு மைதிலியை ராஜ மரியாதையுடன் அங்கிருந்து அழைத்து சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து மக்களும் கலைந்து சென்றனர். மொத்த அரங்கமும் வெற்றிடமாக காட்சியளித்தது. பலிபீடத்திற்கு நடுவில் ஆதனின் உடல் மட்டும் இருந்தது. ஆதனின் உடலை மெல்ல திரும்பி பார்த்துவிட்டு சென்றார் ராஜகுரு சித்தன். பொழுது சாய்ந்தது. பலிபீடத்தில் இருந்த ஆதனின் உடல் மெல்ல அசைந்தது. ஆம், ஆதன் உயிரோடுதான் இருக்கிறான். கிழிந்த உடையுடனும் இரத்த காயங்களுடனும் தட்டுத்தடுமாறி எழுந்தான் ஆதன். சுற்றி பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். இத்தனை பெரிய செயலை செய்த பின்னரும் தன்னை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பது ஆதனுக்கு ஏற்பட்ட காயங்களை விட அதிகமாக வலித்தது. மெல்ல கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வழியில் வந்த அவனின் நண்பன் ஆதனை பார்த்து வியப்புடன் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்தான். டே ஆதன், உன்னை இப்படி பார்க்கவே பாவமா இருக்குடா. எதுக்குடா இப்படி பண்ண? பாரு, யாராவது ஒருத்தவங்க உன்னை மதிச்சாங்களா என்று பாலன் கூற, மைதிலிக்கு என்னாச்சு என்று வாயில் ரத்தம் வழியே கேட்டான். பாலன் சலிப்புடன், மைதிலி நல்லாதான் இருக்கா, அவளுக்கு பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவ இப்போ 5th லெவல் வாரியர் ஆயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கடா என்று பாலன் கூறியதை கேட்டு
ஆதனின் முகம் பிரகாசமாக மாறியது. கடுப்பான பாலன், நீதான் அவங்கள உன்னோட சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவங்க உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்கடா என்று ஆதனின் நண்பன் பாலன் கூற, அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து மெல்ல ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு அவனை விட்டு விலகி சென்று மெல்ல தன் கால்களை நொண்டியபடியே சிறிது நடுக்கத்தோடு அவன் வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான். ஆதனால் தனது காதலியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் உயிர் தப்பிக்க தன் உயிரையே துச்சமாக நினைத்து காப்பாற்றியவனை கடந்து பலிபீடத்திலிருந்து இறங்கி செல்ல எப்படி அவளுக்கு மனம் வந்தது என்று நினைத்து வருந்தினான். காயங்களுடன் தெருவில் நடந்து வர மக்கள் அனைவரும் ஆதனை வினோதமாக பார்த்தனர். இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? எப்படி அந்த சக்தியை இவனால தாங்க முடிஞ்சு? என்ன நடந்தாலும் இவ ஒரு முட்டாள் இல்லைன்னு ஆயிருமா என்று பலரும் ஆதனை பார்த்து முணுமுணுத்தனர். கூட்டத்தில் ஒரு பெண், அட சும்மா இருங்கப்பா, பாவம் அந்த பையன், அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு இளவரசி செத்து போயிருப்பாங்க என்று ஆதனுக்கு பரிந்து பேசினாள். ஆதன் தன் வீட்டை வந்தடைந்தான். அவன் கண்கள் வெகுவாய் கசிந்திருந்தது. தன்னை வளர்த்த தாத்தாவின் மறைவுக்கு பிறகு ஆதன் இன்று வரை தனிமையில் தத்தளிக்கிறான். வெறுமை அவனை சூழ்ந்திருந்தது. குளித்துவிட்டு வந்து வேறு ஆடை ஒன்றை மாற்றினான். பிறகு தன் அறைக்குள் வந்தான். அங்கு ஒரு மாவீரரின் படம் இருந்தது. அதை பார்த்து பெருமிதம் கொண்டான் ஆதன். மிகப்பெரிய போராளியின் படம் அது. எவ்வளவு பெரிய போராக இருந்தாலும் அவர் கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி அவருக்குத்தான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. சில வருடங்களுக்கு முன்பு உலகம் போற்றும் மாவீரராக இருந்தார். சோழபுரத்தில் இருக்கும் அரியணையில் அமர்ந்து அனைத்து ராஜ்யத்தையும் ஆளும் தகுதி அவருக்கு இருந்தது. உலகம் போற்றும் இந்த மாவீரன் மர்மமான முறையில் மரணத்தை அடைந்தான். அவரின் இறப்பில் உள்ள மர்மம் இன்று வரை அவிழ்க்கப்படவில்லை. ஆதனுக்கு அவரை போல் மிகப்பெரிய வீரராக வேண்டும் என்ற ஆசைதான். அவர்தான் ஆதனின் இன்ஸ்பிரேஷனல் ஹீரோ. அந்த வீரனின் பெயர் கரிகாலன். பிறகு ஆதன் புத்தகங்களை மையம் கொண்டு அமர்ந்தான். அவனை சுற்றி அவன் தாத்தா வைத்துவிட்டு போன தற்காப்பு கலையின் முக்கிய குறிப்புகள் சுமந்த புத்தகங்கள் மட்டுமே இருந்தன. அந்த புத்தகங்கள் தான் ஆதனை சிறந்த வீரனாக உருவாக்கும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆதனின் தாத்தா. அந்த புத்தகங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின் திசைக்கு சென்று பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். உடம்பில் இருக்கும் காயங்களின் வலி ஆதனை வாட்டியது. இருந்தும் ஆதன் அதை பொருட்படுத்தாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நிலவின் வெளிச்சத்தில் தன் பயிற்சியை தொடங்கினான். ஆதன் அவன் தாத்தாவின் சொல்லுக்கேற்ப இத்தனை நாட்கள் அவர் கொடுத்துவிட்டு சென்ற குறிப்புகளை படித்து தற்காப்பு கலையை தினமும் யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டின் பின்னால் இருக்கும் வெற்றிடத்தில் பயிற்சி செய்து வந்தான். குறிப்பாக அவன் தாத்தா வெளியில் யாரிடமும் தற்காப்பு கலையை கற்கக்கூடாது என்றும் எந்த ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் ஆதனிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். அதனாலேயே அவன் சிறுவயதிலிருந்தே யாரிடமும் தான் கற்றுக்கொள்ளும் தற்காப்பு முறைகளை பற்றி சொல்லவில்லை. உன் திறமைகளை வெளிப்படுத்த சரியான நேரம் வரும், அதுவரையிலும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஆதன். யாரேனும் உன்னை துன்புறுத்தினாலும் ஆவேசப்படுத்தினாலும் அவர்களிடம் நீ தற்காப்பு முறைகளை பயன்படுத்தக்கூடாது என்பது ஆதனின் தாத்தா சொல்லிவிட்டு சென்றது. இவையாவும் அறியாததால் தான் மக்கள் அனைவரும் ஆதனை முட்டாள் என்று எண்ணினர். ஆதன் தற்காப்பு கலைகளின் குறிப்புகளை தனிமையில் கற்றுத் தேர்ந்து தனக்குள் ஒரு மாவீரனை ஒழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த குறிப்புகளில் உள்ள முறைகளை படித்து இன்றைய பயிற்சியை சிறப்பாக முடித்துவிட்டு தன் வீட்டினுள் சென்றான். அப்போது ஆதனுக்கு பசி கபகபவென எடுத்தது. ஆனால் சாப்பிட வீட்டில் ஒன்றுமில்லை. பசியுடன் பரிதாபமான நிலையில் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு வந்து தன் படுக்கையில் படுத்தான். ஆதனின் கண் முன்னே பல நினைவுகள் வந்து சென்றது. தன் நண்பன் பாலன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஏன் தன்னை சால்வன் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கவில்லை, தானும் அவர்களில் ஒருவன் தானே என்று குழப்பத்தில் இருந்தான். அதைவிடவும் மைதிலி ஏன் தன்னை இதுவரை பார்க்கவே இல்லை என்றும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் ஆதன் மனதில் சிறு சலனம் ஏற்பட்டது. அப்போது சட்டென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வலியுடன் படுத்திருந்த ஆதன், இந்த நேரத்துல யாரு என தனக்குத்தானே பேசிக்கொண்டு குழப்பத்துடன் மெல்ல எழுந்து நடந்து சென்று கதவை திறந்தான். அங்கு 2 காவலாளிகள் நின்று கொண்டிருந்தனர். இருவரும் ஆதனை பார்த்து வணங்கிவிட்டு, இளவரசி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க என்று கூறி ஒரு ஓலையை கொடுத்தனர். ஆதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஓலையை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி என்று கூறியபடி கதவை சாத்தினான். ஆர்வமாக அந்த ஓலையை பிரித்து அதில் தன் ஆசை காதலி என்ன எழுதியிருக்கிறாள் என்று படிக்க ஆர்வமாக இருந்தான். பெரிதாக எதிர்பார்த்தவனுக்கு வெறும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அதில் வெறும் நன்றி என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தது. ஆதன் சிரித்தபடி அந்த ஓலையை கட்டி அணைத்துக் கொண்டான். சில நொடிகளிலே திரும்பவும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆதன் கதவை திறந்தான். அங்கு யாரும் இல்லை.
ஆனால் வாசலில் ஒரு கூடையில் உணவு மட்டும் இருந்தது. அது மிகவும் சூடாக இருந்தது. அதை யார் அங்கு வைத்திருப்பார்கள் என்று அறிய ஆதன் மெல்ல நடந்து வெளியே வந்து பார்த்தான். அங்கு யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. ஆதனுக்கு அதை சாப்பிடலாமா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் பசி அவனை சாப்பிட தூண்டியது. வாசலில் இருந்த அந்த கூடையை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி வெற்றிடத்தை பார்த்து ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு கதவை சாற்றினான். அதில் சூடாக வான்கோழி வறுவலும் ரொட்டியும் இருந்தது. பசி தீர அதை புசித்தான் ஆதன். சாப்பிட்டு முடித்தவுடன் தூக்கம் கண்களை கட்டியது. அப்படியே தன் படுக்கையில் படுத்து உறங்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் ஆதனுக்கு கனவில் வினோதமான நிகழ்வு எல்லாம் தோன்றியது. ஏதோ ஒன்று ஆதன் வா வா என்று அழைப்பது போல இருந்தது. அவன் மீது யாரோ உட்கார்ந்து அமுக்குவது போல ஒரு உணர்வு ஆதனை வாட்டியது. தூக்கத்தில் ஆதன் வழி தாங்காமல் கதறினான். உடல் நரம்புகள் புடைத்தது. ஆ ஆ என்று கத்தினான். யாரு யாரு நீ, உனக்கு என்ன வேணும் என்று தூக்கத்தில் உளறினான். என்ன விடு விடு என்று புலம்பியபடியே வழியில் கத்தினான். ஆதன் தூக்கத்தில் கதறிக்கொண்டிருக்க அவன் உடலில் இருந்த காயங்கள் அனைத்தும் மெல்ல குணமாக தொடங்கியது. சிறு சிறு காயங்கள் அனைத்தும் நொடியில் காணாமல் போனது. பெரிய அளவிலான காயங்கள் கூட சில நிமிடங்களில் குணமானது. அவன் கனவில் ஏதோ ஒரு பெரிய உருவம் அவனிடம் நெருங்குவது போல இருந்தது. ஆ ஆ என்று கத்தியவாறே அன்பு காதலிக்காக தன் உயிரை துச்சம் என்று நினைத்து விண்ணிலிருந்து வந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தடுத்தான் ஆதன். அந்த ஆற்றலின் சக்தி அதிகமாக இருந்ததால் ஆதனின் உடல் தசைகள் கிழிந்து காயமானது. அவன் காதலியை பார்த்தபடியே மண்ணில் விழுந்தான் ஆதன். மக்கள் ஆதனின் செயலை பார்த்து வியப்படைந்தனர். இருந்தும் அவர்களுக்கு அவன் ஒரு முட்டாள். வெறும் வெத்து காகிதம் என்ன செய்யும் என்ற எண்ணம் சரிபாதி சிந்தனையில் இருந்தது. அப்போது வானிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். வானிலிருந்து சிகப்பு நிற வடிவில் ஒரு ஸ்பிரிட் வந்தது. ஆதனின் உடலை நெருங்கி அவனை பார்த்தது. பின்னர் அவன் உடலை கடந்து வந்து மைதிலியின் உடலில் சேர்ந்தது. அது பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட். மைதிலியின் உடல் 2 அடிக்கு பறந்தது. அவளின் உடல் வலுப்பெற்றது. காயங்கள் குணமாகி மிருதுவான தேகம் வலுவடைந்தது. மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அடைந்தது மட்டுமல்லாமல் அதன் சக்தியால் அவளின் உடல் 5 லெவலுக்கும் உருமாறியது. பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட் மிகவும் அசாத்தியமானது. அது மட்டுமின்றி மிக அரிய வகையான ஒன்று. மைதிலி இந்த சக்தியை அடைந்ததால் சால்வன் குடும்பமும் தென்பாலி நாடும் பெருமை கொண்டது. இவளால் அவர்களின் சக்தி கூடும் எனவும் தென்பாலி சாம்ராஜ்யம் சோழபுரத்தில் இருக்கும் அரியணையை கவர முடியும் என்றும் எண்ணினார்கள். சோகத்திலிருந்த மொத்த கூட்டமும் மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ததை நினைத்து சந்தோஷத்தில் கொண்டாடத் தொடங்கினர். சத்ரபதி தனது மகளை மகிழ்ச்சியில் கட்டியணைத்தார். பின்பு மைதிலியை ராஜ மரியாதையுடன் அங்கிருந்து அழைத்து சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து மக்களும் கலைந்து சென்றனர். மொத்த அரங்கமும் வெற்றிடமாக காட்சியளித்தது. பலிபீடத்திற்கு நடுவில் ஆதனின் உடல் மட்டும் இருந்தது. ஆதனின் உடலை மெல்ல திரும்பி பார்த்துவிட்டு சென்றார் ராஜகுரு சித்தன். பொழுது சாய்ந்தது. பலிபீடத்தில் இருந்த ஆதனின் உடல் மெல்ல அசைந்தது. ஆம், ஆதன் உயிரோடுதான் இருக்கிறான். கிழிந்த உடையுடனும் இரத்த காயங்களுடனும் தட்டுத்தடுமாறி எழுந்தான் ஆதன். சுற்றி பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். இத்தனை பெரிய செயலை செய்த பின்னரும் தன்னை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பது ஆதனுக்கு ஏற்பட்ட காயங்களை விட அதிகமாக வலித்தது. மெல்ல கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வழியில் வந்த அவனின் நண்பன் ஆதனை பார்த்து வியப்புடன் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்தான். டே ஆதன், உன்னை இப்படி பார்க்கவே பாவமா இருக்குடா. எதுக்குடா இப்படி பண்ண? பாரு, யாராவது ஒருத்தவங்க உன்னை மதிச்சாங்களா என்று பாலன் கூற, மைதிலிக்கு என்னாச்சு என்று வாயில் ரத்தம் வழியே கேட்டான். பாலன் சலிப்புடன், மைதிலி நல்லாதான் இருக்கா, அவளுக்கு பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவ இப்போ 5th லெவல் வாரியர் ஆயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கடா என்று பாலன் கூறியதை கேட்டு ஆதனின் முகம் பிரகாசமாக மாறியது. கடுப்பான பாலன், நீதான் அவங்கள உன்னோட சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவங்க உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்கடா என்று ஆதனின் நண்பன் பாலன் கூற, அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து மெல்ல ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு அவனை விட்டு விலகி சென்று மெல்ல தன் கால்களை நொண்டியபடியே சிறிது நடுக்கத்தோடு அவன் வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான். ஆதனால் தனது காதலியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் உயிர் தப்பிக்க தன் உயிரையே துச்சமாக நினைத்து காப்பாற்றியவனை கடந்து பலிபீடத்திலிருந்து இறங்கி செல்ல
எப்படி அவளுக்கு மனம் வந்தது என்று நினைத்து வருந்தினார். காயங்களுடன் தெருவில் நடந்து வர மக்கள் அனைவரும் ஆதனை வினோதமாக பார்த்தனர். இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? எப்படி அந்த சக்தியை இவனால தாங்க முடிஞ்சு? என்ன நடந்தாலும் இவ ஒரு முட்டாள் இல்லைன்னு ஆயிருமா என்று பலரும் ஆதனை பார்த்து முணுமுணுத்தனர். கூட்டத்தில் ஒரு பெண், அட சும்மா இருங்கப்பா, பாவம் அந்த பையன், அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு இளவரசி செத்து போயிருப்பாங்க என்று ஆதனுக்கு பரிந்து பேசினாள். ஆதன் தன் வீட்டை வந்தடைந்தான். அவன் கண்கள் வெகுவாய் கசிந்திருந்தது. தன்னை வளர்த்த தாத்தாவின் மறைவுக்கு பிறகு ஆதன் இன்று வரை தனிமையில் தத்தளிக்கிறான். வெறுமை அவனை சூழ்ந்திருந்தது. குளித்துவிட்டு வந்து வேறு ஆடை ஒன்றை மாற்றினான். பிறகு தன் அறைக்குள் வந்தான். அங்கு ஒரு மாவீரரின் படம் இருந்தது. அதை பார்த்து பெருமிதம் கொண்டான் ஆதன். மிகப்பெரிய போராளியின் படம் அது. எவ்வளவு பெரிய போராக இருந்தாலும் அவர் கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி அவருக்குத்தான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. சில வருடங்களுக்கு முன்பு உலகம் போற்றும் மாவீரராக இருந்தார். சோழபுரத்தில் இருக்கும் அரியணையில் அமர்ந்து மைதிலியை காண வேக வேகமாக தயாராகி தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த ஆதன் மக்கள் அனைவரும் அலையென வீதியில் திரண்டிருப்பதைக் கண்டு வியந்து போனான். மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்தது அனைத்து ராஜ்யத்திற்கும் தெரிய வந்தது. மைதிலியை பாராட்ட பலரும் பல இடங்களிலிருந்து தென்பாண்டி நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஒரே இரவில் சால்வன் குடும்பம் பல நாட்டு மக்களின் பார்வைக்கு வந்தது. அவர்களின் பெருமையும் ஓங்கியது. ஆதன் அவன் பக்கத்தில் இருக்கும் ஒருவரை அழைத்து, என்ன திடீர்னு நம்ம ஊர்ல இவ்ளோ கூட்டம் என்று கேட்டான். அட, நம்ம இளவரசி, அதான்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மைதிலிய பார்க்கத்தான் இவ்வளவு கூட்டமோ என்று கூறிவிட்டு ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார். ஏனென்றால் ஆதனுக்கு நேற்றுதான் உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் இன்று அந்த காயங்களின் தழும்பு கூட இல்லை. எவ்வாறு அந்த காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் மறைந்து போனது என்று அவர் ஆதனை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இது ஆதனுக்கு பழகி போன ஒன்றுதான். ஆதனின் 12வது வயது முதல் அவனது உடலில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. அந்த மாற்றங்களில் இதுவும் ஒன்று. ஆதனுக்கு ஏற்படும் காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் குணமாகிவிடும். ஆதன் வெளியில் பயிற்சிக்கு செல்லாததால் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது. ஆதனுக்கு அங்கு நடப்பதை பார்க்கும்போது மனதில் ஏதோ தவறாக நடக்கப் போவது போல தோன்றியது. இருந்தும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கூட்ட நெரிசல்களுக்குள் நுழைந்து கோட்டையை நோக்கி சென்றான். போகும் வழியில் ஒரு பூக்கடையில் ஒரு அழகான பூ ஒன்று ஆதன் கண்ணில் தென்பட்டது. அந்த பூ ஆதன் சிறுவயதில் மைதிலிக்காக ஆசையாக பறித்து கொடுப்பது வழக்கமானது. மைதிலியும் அந்த பூவை ஆதனிடமிருந்து அன்புடன் பெற்றுக் கொள்வாள். ஆதன் அந்த பூவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். கோட்டையின் வாசலில் பலரும் தங்களை உள்ளே விடுமாறு கேட்டு சிலர் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர். ஆதனை சால்வன் குடும்பத்தினர் யாருக்கும் பிடிக்காது என்றாலும் ஆதன் மைதிலிக்கு நிச்சயம் செய்யப்பட்டவன் என்ற ஒரே காரணத்தினால் அவனால் கோட்டைக்குள் எங்கு வேணாலும் சுலபமாக நுழைய முடியும். கோட்டைக்குள் நுழைந்த பின் மைதிலியை தேடி அவளின் அறைக்கு சென்றான். போகும் வழியெல்லாம் மைதிலியை காண வந்தவர்கள் அவளை பற்றி பெருமையாக பேசுவதை கேட்டு நெகிழ்ந்தான். போகும் வழியில் மைதிலியை ராஜசபையில் கண்டார். மைதிலி அங்கு கம்பீரமாக அமர்ந்து கொண்டு வருபவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். உலகை வியப்படைய செய்த மைதிலியை வாழ்த்த பெருநகரங்களை சார்ந்த சான்றோர்கள், அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராஜகுருக்கள் என பலரும் படையெடுத்து வந்திருந்தனர். வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டிருந்த மைதிலியால் ஆதனை காண முடியவில்லை. ஆதன் அவன் கொண்டு வந்த மலரோடு மைதிலியை தூரத்தில் இருந்தபடியே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அப்போது மக்களுக்கு இடையில் ஏதோ சலசலப்பு கேட்டது. கூட்டத்தை பிளந்து கொண்டு சில வீரர்கள் அணிவகுப்பாக வந்தனர். அந்த வீரர்கள் அனைவரும் இரும்பு கவசமும் மர்ம முகமுடியும் அணிந்தவாறு கையில் வேல், ஈட்டி, வாள் போன்ற ஆயுதங்களை வைத்திருந்தனர். அவர்களுக்கு நடுவே ஒரு வயதானவர் வெள்ளை தாடியுடன் கையில் மந்திரக்கோலை ஏந்தியவாறு நடந்து வந்தார். அவருடன் ஆஜானுபாகுவான ஒரு வீரன் பெரிய வாளுடன் வந்தார். மக்கள் அனைவரும் திகைப்புடன் அவர்களை பார்த்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவன், பாத்தியா யாரு வந்திருக்கான்னு என்று கேட்க, அண்ணே, அவங்க அந்த சயகன் வம்சம் தானே என்று ஆச்சரியத்துடன் கூறினார். ஆமடா தம்பி, அவங்களேதான். அதோ அவர்தான்டா மாபெரும் கபடபுரம் நாட்டோட இளவரசன் அட்டோரியன் என்று அவர் மெய்சிலிர்த்தபடி கூறினார். கபடபுரம் தென்பாலி நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் மாபெரும் ராஜ்யம். தென்பாலி நாட்டை விட படைபலமும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்பவர்களும் நாட்டு வளமும் மிக்க மாபெரும் ராஜ்யம்தான் கபடபுரம்.
சயகன் வம்சம் கபடபுரத்தில் புகழ்பெற்ற வம்சம். கபடபுரத்தை ஆள்வது சயகன் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான். கபடபுரத்தின் இளவரசன் அட்டோரியன் எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன். பல நாடுகளுக்கு சென்று பல போட்டிகளில் வீரர்களையும் அரசர்களையும் துவம்சம் செய்திருக்கிறான். கபடபுர பெண்களின் ஆசை நாயகன். அட்டோரியனுடன் வந்திருப்பது சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி. மைதிலி இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து வந்த சயகன் வம்சத்தினர், தென்பாலி நாட்டு அரசிற்கு என் வணக்கங்கள் என்று கம்பீரமாக கூறினார் நெடுமுடி. சத்ரபதியும் அவர்களின் ராஜசபையும் திகைப்பில் எழுந்தன. ஆனால் மைதிலி மட்டும் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். இதை அனைத்தையும் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஆதன் மனதில் திரும்பவும் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற சலனம் ஏற்பட்டது. வணக்கம் ராஜகுரு நெடுமுடி, நீங்க எங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்கத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்று கூறினார் சால்வன் வம்சத்தின் தலைவர் சத்ரபதி. நன்றி சத்ரபதி, இவர்தான் புகழ்பெற்ற கபடபுரத்தின் இளவரசர், பல வீரர்களை போட்டியில் தவிடுபொடியாக்கிய மாவீரன் அட்டோரியன் என்று பெருமையாக அறிமுகம் செய்து வைத்தார் ராஜகுரு நெடுமுடி. சத்ரபதி அட்டோரியனை பார்த்து பெருமிதம் கொண்ட பிறகு, இளவரசர் அட்டோரியனை தென்பாலி மக்கள் சார்பாக வரவேற்கிறேன். இதோ இவள்தான் என்னுடைய மகள் மைதிலி என்று மைதிலியை அறிமுகம் செய்தார் சத்ரபதி. மைதிலி, போமா, போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்றார் சத்ரபதி. மைதிலியும் எழுந்து சென்று ராஜகுரு நெடுமுடியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். ராஜகுரு சத்ரபதியை பார்த்து, கபடபுரத்தின் அரசர் அமரர் சார்பாக ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ராஜகுரு நெடுமுடி. நல்லது, இந்த விஷயத்தை இங்க பேச வேண்டாம், நாம தனியா பேசுவோம் என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் சத்ரபதி. சில நொடிகளில் ராஜசபை கலைந்தது. மைதிலியை காண வந்த மக்கள் எல்லாம் திரும்பி சென்றனர். மைதிலி அவள் அறையை நோக்கி சென்றார். ஆதன் மைதிலியை காண அவளின் ரூமை நோக்கி சென்றான். செல்லும் வழியில் ஆதனின் காலுக்கு இடையில் ஒரு எலி ஒன்று வந்து அவனை தடுமாற செய்தது. ஆதன் தடுக்கி அரண்மனையில் இருக்கும் ஒரு அறையின் கதவின் மேல் விழுந்தார். அப்போது அங்கு சிலர் பேசும் சத்தம் கேட்டது. உள்ளே கபடபுரத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி மற்றும் அட்டோரியன் சத்ரபதியிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். கபடபுர நாட்டோட நம்பிக்கை நாயகன் எங்கள் இளவரசன் அட்டோரியன் தற்காப்பு கலையில 7வது நிலை வீரர். என்னது, 7வது லெவல் வாரியரா என நினைத்து சத்ரபதி சால்வன் ஆச்சரியப்பட்டார். சத்ரபதி, எங்களின் அரசர் உங்கள் மகள் மைதிலி சக்தி வாய்ந்த பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ததற்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னார். அது மட்டுமின்றி உங்கள் மகளை எங்கள் இளவரசருக்கு மணமுடிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் இரு ராஜ்யமும் ஒன்று சேர்ந்தால் எவரும் வீழ்த்த முடியாத பலம் வாய்ந்த படையாகும் என்று அவர் கருதுகிறார் என்று ராஜகுரு நெடுமுடி கூறினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதன் கடும் கோபத்திற்கு ஆளாகினார். ஆதனுக்கு கோபத்தில் கதவை திறந்து கொண்டு போய் அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிடலாம் என்ற கோபம் வந்தது. ஆனால் மைதிலியின் அப்பாவும் இவ்வளவு நாட்கள் தன் மாபாவாக நினைத்துக் கொண்டிருந்த சால்வன் குடும்பத்தின் தலைவர் சத்ரபதி இதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நினைத்து அவர் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். ஆனால் சத்ரபதி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், உண்மைதான், கபடபுரமும் தென்பாலி நாடும் ஒன்னு சேர்ந்தா நம்மளை யாரும் தோற்கடிக்கவே முடியாது, அது மட்டும் இல்ல, என்னோட பொண்ணுக்கு சரியான ஜோடி அட்டோரியன் தான் என்று சந்தோஷத்தில் கூறினார் சத்ரபதி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதனின் கண்கள் சிவந்தது. தன் தாத்தா இவரை நம்ப வேண்டாம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது ஆதனுக்கு ஞாபகம் வந்தது. சத்ரபதியின் பேச்சை கேட்ட நெடுமுடியின் முகம் சற்று மாறியது. எந்த தகுதியும் இல்லாத சாதாரண சாமானியனுக்கு தன் மகளை கட்டிக் கொடுக்க எப்படி ஒப்புக்கொண்டீர்கள்? பீனிக்ஸ் பறவையின் சக்திக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் உரிய இளவரசிக்கு அவன் எவ்வாறு தகுதியானவன் என்று நினைக்கிறீர்கள்? அந்த உதவாக்கரையை மணமுடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டு இப்போது எங்களிடம் சம்மதம் சொல்கிறீர்கள். அவனும் எங்கள் இளவரசருக்கு சமம் என்று நினைத்தீரோ என்று ஆக்ரோஷமாக கூறினார் ராஜகுரு நெடுமுடி. நெடுமுடியின் கர்ஜனை குரலை கேட்டு சற்று ஆடி போனார் சத்ரபதி. இல்ல இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அந்த கல்யாண ஒப்பந்தம் தெரியாம நடந்த ஒரு விபத்து என்று தடுமாறியபடி கூறினார் சத்ரபதி. உடனே அருகில் இருந்த கபடபுரத்தின் இளவரசன் அட்டோரியன், ஆதனை தீர்த்து கட்டிடலாமா? எனக்கு போட்டியா ஒருத்தன் இருக்கக்கூடாது, அவனை விட்டு வைக்கிறது தப்பு, அவன் உயிரோடு இருக்கவே கூடாது என்று கர்வமான குரலோடு தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சத்ரபதியிடம் சொன்னார். இந்த சிரமத்தை உங்களுக்கு தர நான் விட மாட்டேன், ஆதனை நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு காலையில அவன் விடியல பார்க்க மாட்டான் என்று சிரித்தபடியே கூறினார் சத்ரபதி. அந்த சமயம் ஆதன் சாய்ந்திருந்த கதவு சட்டென்று திறந்து கொண்டது. படார் என்ற சத்தத்துடன் ஆதன் தட்டு தடுமாறி அவர்கள் இருக்கும் அறைக்குள் வந்து விழுந்தார். சத்ரபதி, நெடுமுடி, அட்டோரியன் மூவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள்.
நீயா என்று கோபத்தில் கண்களை விரித்தபடி கூறினார் சத்ரபதி. இவன் யார் என்று நெடுமுடி கேட்க, இவன்தான் அந்த ஆதன் என்று வெறுப்புடன் கூறினார் சத்ரபதி. உடனே அட்டூரியன் அவனை கொல்ல அவன் வாளை கையில் எடுத்துக்கொண்டு ஆதனை நோக்கி நகர்ந்தான். சத்ரபதி குறுக்கிட்டு அட்டூரியனை தடுத்து நிறுத்தினார். ராஜகுரு நெடுமுடியும் வேண்டாம் என்பது போல தலையசைத்தார். அட்டூரியன் அமைதியாக வாளை உள்ளே வைத்தான். ஏ முட்டாள், உன்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. சீ, உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா நாங்க பேசுறதை இப்படி ஒட்டு கேட்டிருப்ப என்று கோபமாக கத்தினார் சத்ரபதி. ஒட்டு கேட்டதுனால தானே உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு என்று கூறிக்கொண்டே எழுந்தான் ஆதன். ஆதனின் முகம் கோபத்தில் நிறைந்திருந்தது. அதை கண்டபோது சத்ரபதிக்கு மேலும் கோபம் அதிகரித்தது. ஆதன் இதற்கு முன் கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லை. அது மட்டுமின்றி ஆதன் சத்ரபதியின் வார்த்தைக்கு மறுபேச்சும் பேசியது இல்லை. சத்ரபதி ஆத்திரத்தில் அவரின் பக்கவாட்டில் இருந்த சூரியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தார். அந்த கத்தி மின்னல் வேகத்தில் ஆதனை நோக்கி வந்தது. ஆதனுக்கு அந்த கத்தி அவரை நோக்கி நெருங்கி வருவது ஸ்லோ மோஷனில் தெரிந்தது. அங்கு இருப்பவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் ஆதன் அந்த கத்தியை சுலபமாக பிடித்தான். சத்ரபதிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ராஜகுரு நெடுமுடி ஆதனை கூர்ந்து கவனித்தார். அட்டூரியன் கோபமாக அவனை முறைத்துக் கொண்டிருந்தார். இந்த கத்திய திரும்ப வீச ஒரு நொடி போதும், பாத்துக்கோங்க என்று அழுத்தமான குரலில் கூறினான் ஆதன். நாயே, உனக்கு அவ்வளவு திமிரா என்று கூறிவிட்டு அங்கிருக்கும் மணியை அடித்தார். தென்பாடி நகரத்தின் வீரர்கள் வேகமாக அறைக்குள் வந்து ஆதனை பிடித்தனர். என் மக கூட உனக்கு நடக்க இருந்த திருமண ஒப்பந்தத்தின் மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எந்த தகுதியும் இல்லாம உனக்கு எப்படி என் பொண்ணை தருவேன்னு நினைச்ச? என் பொண்ணு தென்பாலி நாட்டோட எழுச்சி விதை என்று கோபமாக கத்தினார். ஆதன் சத்ரபதியை முறைத்தார். எந்த உறவும் இல்லாத உன்னை அரச குடும்பத்தில் நுழைய விட்டதே தப்பு. இனி நீ இங்க இருக்கக்கூடாது. நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவன் தித்தன் தான். ஏதேதோ சொல்லி உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்டான். டேய், உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா என்று வெறுப்புடன் கூற, ஆவேசத்துடன் ஆதன், தெரியும்யா, என்னோட அப்பா யாரு, நான் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன் என்று உரத்த குரலில் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சத்ரபதிக்கு திகைப்பாக இருந்தது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு உன்னதான சுத்தி வந்துட்டு இருந்த. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருந்தேன்ல. சால்வன் வம்சத்துக்காக என்னோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்தேன். அதுவும் உனக்காகத்தான். இன்னைக்கு உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கானா, அதுக்கு நான் தான் காரணம். என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தின. இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்களே என்று கோபமாகவும் கண்ணீருடனும் கூறினான் ஆதன். அதை கேட்டுக்கொண்டிருந்த நெடுமுடி, இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்றது உண்மையா? சொல்லுங்க சத்ரபதி என்று கேட்டார். சற்று தடுமாறியபடி, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு முட்டாள், ஏதோ உளறான், அவனை கைது பண்ணுங்க, பாதாள அறையில் அடைங்க என்று ஆணையிட்டார் சத்ரபதி. என்ன விடுங்க, நான் மைதிலிய பார்க்கணும், நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். இது அவளுக்கு தெரிஞ்சா அவ உங்களை சும்மா விட மாட்டா என்று ஆதன் கத்த அப்படியே அவனை கூட்டிக் கொண்டு சென்றனர் வீரர்கள். 2 வீரர்களை தள்ளிவிட்டு அவர்களிடம் இருந்து தப்பித்து மைதிலியை பார்க்க அவளின் ரூமை நோக்கி சென்றான் ஆதன். ஆனால் இன்னும் சில வீரர்கள் திரண்டு அவனை பற்றி கொண்டனர். ஆதன் ஒரு காளை போல திமிரிக் கொண்டிருந்தான். இத்தனை நாட்கள் ஆதனை ஒரு முட்டாள் கோழை என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்போது ஆதனை கண்டு ஆச்சரியத்தில் இருந்தனர். வீரர்கள் பலரும் சேர்ந்து ஆதனை கட்டுப்படுத்த திணறுவதை பார்க்கும்போது பல வருடங்கள் வாடிவாசலை வென்ற காளையை கண்டு வீரர்கள் பயப்படுவது போல் இருந்தது. பின்பு ஒரு வழியாக பாதாள அறையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் ஆதன். இருள் நிறைந்த அறையில் தனிமை அவனை சூழ்ந்தது. அங்கே மனிதர்களின் குரல் ஓய்ந்திருந்தது. பசி, தாகம் அவனை பெரிதும் பாதிக்காதிருந்த போதும் ராஜகுரு தித்தன் அவனுக்காக வைத்துவிட்டு போன கடிதத்தின் பெயரில் கொண்டிருந்த நம்பிக்கை, அவனது வம்சாவளியில் ஏதோ ஒரு உயிர் தனக்காக எஞ்சியிருப்பதை அறிந்த அவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தான். அந்த சிறை அவனுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அவன் உடலை சூழ்ந்திருந்த சங்கிலிகளின் சத்தம் மட்டுமே அவனுக்கு துணையாயிருந்தது. அந்த சத்தம் என்னை உடைத்தரு என்று அவனிடம் சொல்லிக் கொண்டிருப்பதாய் ஆதன் எண்ணிக்கொண்டிருந்தான். மேலும் ராஜகுரு தித்தன் தந்து போன புத்தக குறிப்புகளும் இதுவரை அவன் பெற்ற பயிற்சிகளும் அவனை மேலும் உளமாற ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. கனலாய் அவன் கண்ணில் தீ ஒன்று தென்பட்டது. எரிமலை போல தன் நேரத்திற்காக ஆயத்தமாக தயாரானான் ஆதன். அவன் அறிந்த தற்காப்பு கலைகளின் உதவியால் அந்த சங்கிலியுடன் போராடி கொண்டிருந்தான். சங்கிலிகளை அவனால் கட்டவிழ்க்க முடியவில்லை. தான் எப்படியாவது இந்த சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டிருந்தது. அந்த சங்கிலியுடனே தன் பயிற்சியை மேற்கொண்டான். ஆதனின் ஆடைக்குள் ஒரு புத்தகம் இருந்தது.
அவனுக்கான கடிதத்தை தந்த புத்தகம்தான் அது. அந்த கடிதத்தை பெறும் அதே சமயம் அந்த புத்தகமும் அவன் கண்ணில் தென்பட வேண்டும் என்பதற்காகவேதான் அவனின் தாத்தா அந்த கடிதத்தை அந்த புத்தகத்தில் வைத்திருந்தார். அது ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகமே ஆதன் தான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் தன்னை இந்த நகரத்தில் நிலைப்படுத்திக் கொள்வதற்குமான முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. ஆதன் அந்த புத்தகத்தை திறந்தான். ஒவ்வொரு புத்தகமும் பெரும் பூகம்பம்தான். அந்த புத்தகத்தின் முதல் தாளை அவன் விரல்களால் பிரித்தெடுக்கும் போது அவனின் முகத்தில் வெளிப்பட்ட ஒளி மிகவும் பிரகாசமானது. அவன் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொருவரையும் அவனுக்கு உன்னதமான ஒரு உணர்வை அளித்தது. மேலும் விரல் முத்திரைகளுடன் கூடிய மந்திர வார்த்தைகளும் அடங்கியது அந்த புத்தகம். ஆதன் தொடர்ந்தான். இந்த புத்தகமே இவனை சரித்திரம் படைக்க வைக்கப் போகிறது என்பதை அறியாது முழு முனைப்போடு அந்த புத்தகத்தில் வீழ்ந்து மூழ்கிக் கொண்டிருந்தான். அந்த புத்தகத்தில் ஆதன் தன் அடுத்த நிலை பன்னெடுப்பு தற்காப்பு கலைகளை பெறவும் ஸ்பிரிட் சக்திகளை அவேக்கிங் செய்யவும் அந்த புத்தகத்தின் வழிமுறைகள் இருந்தது. இந்த புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை வழிகாட்டியது. இதுவரை அவன் படித்த தற்காப்பு குறிப்புகளை தாண்டி இந்த புத்தகம் வேறு ஒரு பரிமாணத்தோடு அவன் கையில் அவனைப் போலவே ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் அரண்மனையின் வேறு பெரு நகரங்களின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களின் வரவேற்பு நிகழ்வுகளும் மைதிலியின் புகழார நிகழ்வுகளும் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அந்த நகரம் மொத்த உலகையும் உலுக்கிய ஒரு மாபெரும் வெற்றி நாயகியை துதிபாடும் வகையில் இருந்தது. திரும்பும் திசையெல்லாம் மைதிலியின் பெயரே ஒலித்துக் கொண்டிருந்தது. அவளின் வீரம் பற்றியும் அவள் பெற்ற பீனிக்ஸ் பறவையின் சக்திகளை பற்றியும் இந்த பெருநகரம் மட்டுமின்றி உலக நகரங்கள் அனைத்தும் புகழ்பாடிக் கொண்டிருந்தன. இன்னொரு புறம் மைதிலிக்கும் கபடபுரத்தை சேர்ந்த அமரன் மகன் அட்டோரியனுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் அரங்கேறி முடிந்திருந்தது. அதேபோல மைதிலிக்கு ஆதன் எந்த வகையிலும் தகுதியில்லாதவன் என்பதாலும் மைதிலி மற்றும் அட்டோரியன் ஆகியோரின் திருமணம் நிகழ்ந்தால் நாட்டில் இன்னும் பல அற்புதங்கள் நிகழும் என்றும் ஆதனை தீர்த்து கட்டவும் முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. இருவேறு குடும்பத்தாரின் சேர்க்கை ஆதனின் வாழ்வை தீர்மானித்திருந்தது. பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆதன் தன் கையில் இருந்த புத்தகத்தின் கடைசி துளியையும் உறிஞ்சியிருந்தான். மேலும் அந்த புத்தகத்தின் வெளிப்பாட்டால் ஈட்டப்பட வேண்டிய சக்திகளின் முக்கியத்துவங்களை உணர்ந்து அதற்கான முன்னெடுப்புகளுக்கு தயாரானான் ஆதன். தொடர்ந்து அவன் தன் பயிற்சிகளை மேற்கொண்டான். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தவாறு சங்கிலியோடு பிணைந்த கால்களை மடக்கிவிட்டு அமர்ந்து சித்த நிலையை அடைந்து அந்த சக்திகளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். அவனது ஆழ்மனதில் அவன் வம்சத்தை சேர்ந்த கடைசி துணையின் எண்ணத்தை மட்டுமே வைத்திருந்தான். அந்த சிறையின் அமைதி அவனுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது. அவன் தன் தியான நிலையை எட்டியிருந்தான். அப்போது அவன் எண்ணங்களில் அந்த புத்தகங்களின் குறியீடுகள் விண்ணில் மிதப்பது போன்ற காட்சிகளை அவன் கண்டான். அந்த குறியீடுகள் அவன் கனவுலகை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்சி அவனுக்கு பெரும் மிரட்சியை ஏற்படுத்துவதாகவும் இருந்ததால் அவனது ஆழ்மனம் அதை எட்டும் வண்ணமே செயல்பட்டது. அவன் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கனவு உலகத்திற்குள் பயணித்தான். குறியீடுகளை பயன்படுத்தி பயணிக்க தொடர்ந்த அவனுக்கு விண்ணில் பல பிரகாசிக்கும் ஒளி சிதறல்களை காண நேரிட்டது. அந்த ஒவ்வொரு ஒளி சிதறல்களும் ஒவ்வொரு வகையான ஸ்பிரிட் சக்திகளை கொண்டிருந்தது. அவற்றை நோக்கி முன்னேறினான் ஆதன். அவனுக்கு அது ஒரு அமானுஷ்ய வாயிலாக தெரிந்தது. அந்த அமானுஷ்யங்களை எதிர்ப்பதாக இருந்தாலும் அதற்கு தயாராகி துணிந்திருந்தான். அந்த ஒளியின் அருகில் சென்ற அவன் ஒவ்வொரு ஒளியும் தான் உள்ளடக்கிய சக்திகளின் வெளிப்பாடாக தென்பட்டது. அவன் முதலில் தான் அங்கு கண்ட மிகப்பெரிய ராட்சச உருவம் ஒளியாக மிதந்து கொண்டிருந்தது. அவன் முதலில் அங்கு கண்ட ஒரு மிகப்பெரிய ராட்சச உருவம் ஒளியாய் மிதந்து கொண்டிருந்தது. அது ஒரு கரடியின் ஸ்பிரிட். ஆதன் அதன் அருகில் சென்றான். அந்த சக்தியின் நிலைப்பாட்டை அறிய முற்பட்டான். ஆனால் அந்த சக்தி அவன் உயிர் சக்தியின் நிலைப்பாட்டை சார்ந்திருக்கவில்லை. அவனுக்கு ஏற்றதாகவும் இல்லை. துளியும் தளர்வில்லாமல் ஆதன் தன் முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே தன் முயற்சியை தொடர்ந்தான். ஒவ்வொரு ஒளியும் உன்னதமான சக்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. அவன் கண்முன்னே பிரகாசித்த அடுத்த ஒளி ஒரு பச்சை நிற மரகத ஒளியாகும். அதன் அருகில் சென்றான். ஆதன் அதன் உயிர் சக்தியை உணர்ந்தான். அது ஒரு பீனிக்ஸ் பறவையின் சக்தி. இந்த பீனிக்ஸ் பறவையின் சக்திதான் நேற்று நடந்த பலிபீட நிகழ்வின் போது மைதிலி அடைந்த பெரு உச்ச சக்தியாகும். அதை ஈட்ட முற்பட்டான் ஆதன். ஆனால் அதுவும் அவன் உயிர் சக்தியை ஒத்திருக்கவில்லை. ஆதன் கொஞ்சமும் சலித்துக் கொள்ளாமல் அடுத்த ஒளியை நோக்கி முன்னேறினான். விசித்திரமான பல உருவங்களை கொண்ட ஸ்பிரிட்டுகளும் அங்கு மிதந்து கொண்டிருந்தாலும் ஆதனுக்கான ஸ்பிரிட்டை மட்டுமே அவனால் அங்கு பெற முடியும். லயன் ஸ்பிரிட், டைகர் ஸ்பிரிட், ஒலிப் ஸ்பிரிட் என பல மிருகங்களின் ஸ்பிரிட்டுகள் அங்கிருந்தாலும் ஆதன் உயிர் சக்திக்கு ஏதும் ஒத்திருக்கவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். பல சக்திகளை பரிச்சயம் செய்த ஆதன் தனக்கான சக்தி எங்கு இருக்கிறது என்ற திகைப்பில் ஆழ்ந்தான். பல நூறு சக்திகள் விண்ணை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன.
அந்த ஆர்ப்பரிப்புகளை அடக்கி ஆளும்படியான ஒரு மாபெரும் கர்ஜனை ஒன்று அங்கு ஒலித்தது. அந்த கர்ஜனையின் சத்தம் திகைப்பிலிருந்து ஆதனுக்கு திகில் ஊட்டுவதாக இருந்தது. ஆதனை சுற்றியிருந்த ஸ்பிரிட்ஸ் அனைத்தும் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு திசையில் திரும்பி தலைவணங்கி அடிபணிந்தன. ஆதன் சத்தம் வந்த திசையை ஆர்வமாக பார்த்தான். அப்போது மீண்டும் அந்த கர்ஜனை ஒலித்தது. மேகங்களுக்கு நடுவே ஒரு பெரிய உருவம் ஒன்று கம்பீரமாக வந்து நின்றது. அங்கிருந்த அனைத்து ஸ்பிரிட்டுகளும் அந்த உருவத்தை கண்டுதான் தங்கள் மரியாதையை தலைவணங்கி காட்டியது. அந்த ஸ்பிரிட்ஸ் பிரபஞ்ச சக்திகளுக்கு எல்லாம் முன்னோடியாக தெரிந்தது. ஆதனை வியப்படைய செய்த அனைத்து சக்திகளும் அதன் முன்பு அடிபணிந்து நின்றன. அங்கு நிகழ்ந்த பிரகாசத்தால் நிலை தடுமாறி போன ஆதனுக்கு அந்த ஸ்பிரிட் எந்த மிருகத்தின் சக்தியை கொண்டிருக்கும், அதன் உருவம் எதை ஒத்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். ஏற்பட்ட ஒளியின் பிரகாசத்தால் கண்களை தேய்த்தவாறு அடியெடுத்து வைத்து அந்த உருவத்தை நோக்கி முன்னேறினான். அருகில் செல்ல செல்ல அங்கு அவன் அறிந்த மிருகங்களின் ஸ்பிரிட் சக்திகள் எல்லாம் பெரும் சக்தியாய் அது திகழ்ந்திருந்தது என்று எண்ணினான். இங்கிருக்கும் மிருகங்களின் உயிர் சக்திகளுக்கெல்லாம் உயிர் சக்தியாய் இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்ட அனைத்து சக்திகளையும் விழுங்கும் அளவிற்கு பெரும் சக்தியாய் அங்கு காட்சியளித்தது நெருப்பை உமிழும் ஒரு டிராகன். அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்து வியந்து போனான். ஆதனுக்கு பிரம்மாண்டமான அந்த உருவம் பெரும் சக்தியாக நெருப்பை உமிழ்ந்தவாறு காட்சியளித்தது. அந்த டிராகனை நெருங்கினான் ஆதன். அந்த டிராகனின் ஸ்பிரிட் அதன் ராட்சச ரெக்கைகளை விரித்துக் கொண்டு வானில் ஒரு வட்டமிட்டு நெருப்பை விண்ணை நோக்கி கக்கியது. பறந்து கொண்டிருந்த அந்த டிராகனின் ஸ்பிரிட்டை ஆதன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். சில நொடிகளில் வானில் பறந்தபடியே ஆதனை பார்த்தது அந்த டிராகன் ஸ்பிரிட். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க சட்டென ஆதனை நோக்கி வேகமாக வந்தது அந்த டிராகன் ஸ்பிரிட். ஆதனின் கால்கள் பயத்தில் அங்கிருந்து ஓட புறப்பட்டது. ஆனால் அவனால் தன் கால்களை நகர்த்த முடியவில்லை. சட்டென ஆதன் அவனை அறியாமல் பறக்க ஆரம்பித்தான். டிராகன் ஆதனை நோக்கி வர ஆதனும் டிராகனை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். டிராகனை நெருங்க நெருங்க ஆதனுக்கு பயம் அதிகமானது. இறுதியில் ஆதனும் டிராகனும் மோதிக்கொண்டனர். இந்த மோதலின் வெளிப்பாடு பிக் பேங் வெடிப்பை போல இருந்தது. இறுதியில் ஆதனும் டிராகனும் விண்ணில் பல ஒளி மாற்றங்களுடன் இரு உயிர் சக்திகளும் ஒன்றிணைந்து பின்னி பிணைந்து கொண்டு இருந்தது. உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அது பெரும் அச்சத்தை கொடுக்கும் வகையில் இருந்தது. டிராகனின் மொத்த சக்தியையும் அடைந்து கொண்டிருந்தான் ஆதன். அதிர்ஷ்டவசமாக அந்த டிராகனின் உயிர் சக்தி ஆதனின் உடலுக்கு இணையானதாகவும் இவன் உயிர் சக்தியை ஒத்ததாகவும் இருந்தது. அந்த நிகழ்வின் போது விண்ணில் ஏற்பட்ட பெரு ஒளி வெடிப்பு சிதறல் ஒரு இடி போல இறங்கியது. விண்ணிலிருந்து எரியப்பட்ட ஒவ்வொரு ஒளிவீச்சு கதிர்களும் கெப்லர் கிரகத்தில் இருக்கும் தென்பாலி நாட்டின் சால்வன் வம்ச பலிபீடத்தை பிளந்து கொண்டு முன்னேறியது. பலிபீடத்தின் கீழ்த்தளத்தில் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆதனின் உடலை அந்த ஒளிக்கீற்றுகள் வந்தடைந்தன. அந்த ஒளி இருளிலிருந்து நகரத்தை வெளிச்சப்படுத்தியது. அந்த நிகழ்வு அந்த நகரவாசிகளை மிகவும் பிரமிப்புக்கு உள்ளாக்கியது. நகரத்தை சுற்றியுள்ள அனைத்து மக்களின் பார்வையும் சால்வன் குடும்பத்தின் கோட்டையின் மீது இருந்தது. அந்த நகரத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் சால்வன் குடும்பத்தில் யாரோதான் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்ததாக நினைத்தார்கள். சிலர் மைதிலி தான் இரண்டாவதாக சக்தியை எழுப்பியிருக்கிறாள் என்று எண்ணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அந்த ஒளி பிரகாசத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தனர். அவர்களின் எண்ணத்தில் தற்போது போர் வீராங்கனையாக பீனிக்ஸ் பறவையின் உயிர் சக்தியை அடைந்து ஒட்டுமொத்த உலகையும் வியப்படைய செய்த சால்வன் குடும்பத்தை சார்ந்த மைதிலியின் முகம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவர்களின் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக தான் இருந்தது. இதுவரை வெத்துக்காயுதமாக ஒன்றிற்கும் பயனற்ற பொருளாக தற்காப்பு கலைகளின் வல்லுநர்கள் நிறைந்த இந்த மாபெரும் நகரத்தில் ஒரு எலியை துரத்தும் வீரனாக இருந்த ஆதன் மாபெரும் டிராகன் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்து தன்வசப்படுத்தி இருப்பது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விண்ணிலிருந்து இறங்கிய இடி போல அந்த நகரத்தில் ஏற்பட்ட பெரு ஒளி பிரகாசம் சால்வன் குடும்பத்தின் அரண்மனையின் பாதாள சிறையில் சிறைப்பட்டு இருந்த ஆதனின் உடலில் முற்று பெற்றது. ஆதன் தற்போது 5ஆம் நிலை வாரியராக மாறி சக்திகளை முழுவதுமாக அடைந்திருந்தான். அவனை சூழ்ந்திருந்த விலங்குகள் புகையாக மாறி காத்தில் கரைந்தது. ஆதன் கனவுகளை விட்டு நிஜ உலகிற்கு வந்தான். அவனை சுற்றி பச்சை நிற மரகத ஒளி சூழ்ந்திருந்தது. அது டிராகன் ஸ்பிரிட்டின் பிரகாசம். ஒட்டுமொத்த சக்தியும் உள்வாங்கிய அவன் சிறிது மயக்க நிலையை அடைந்து பின்னர் தெளிந்தெழுந்தான். கண்விழித்த ஆதன் தான் அந்த டிராகனின் முழு சக்தியை அடைந்து விட்டோமா என்பதை அறியாது திகைப்பில் திளைத்தான். ஆதனின் உடலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அன்று இரவு காவலர்களால் ஏற்பட்ட காயங்களும் முற்றிலும் ஆறியிருந்தது. அவனை சூழ்ந்திருந்த சங்கிலிகள் அவிழ்ந்து ஆங்காங்கே சிதறி கிடந்தன.
அவன் மூச்சில் அனல் வீசியது. வெப்பம் மிகுந்த அவனது உடல் முறுக்கேறி நரம்புகள் புடைத்து உடல் மொத்தமும் மிருகத்தின் தோல் போல வலிமை மிக்கவனாக இருந்தது. அவனது கண்கள் மரகத ஒளி போல மின்னிக் கொண்டிருந்தது. இந்த பிரகாசத்தை உணர்ந்த அரண்மனை காவலர்களின் 4 பேர் பாதாள சிறையை நோக்கி முன்னேறினர். அவர்களுக்கு தெரியவில்லை, தங்களால் சிறைபிடிக்கப்பட்ட ஆதன் இப்போது மாபெரும் சக்தியை பெற்றிருக்கிறான். சிறையை வந்தடைந்த காவலர்கள் ஆதனை நோக்கி முன்னேறினர். அவர்களுக்கு அங்கு ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல தெரிந்தது. ஆதனை சூழ்ந்திருந்த சங்கிலிகள் அறுபட்டு கிடந்ததை பார்த்தனர். டே, நீ அடைக்கப்பட்டிருப்பது பாதாள சிறையில, இங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறியா? அது எந்த குமனாலும் முடியாது என்றான் ஒரு காவலாளி. இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. தப்பிக்கணும்னு நினைச்ச நீ என் கையில தான் சாவ என்றான் மற்றொருவன். ஆதன் அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் உடலில் ஏதோ பெரும் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அவர்கள் உணர்ந்திருந்தனர். அவன் கண்கள் பிரகாசிக்கும் மரகத ஒளி அவர்களுக்கு பயத்தை அளித்தது. ஆதனை நெருங்கிய காவலர்கள் அவனை தாக்க முற்படும் போது ஆதனின் வெளிப்பாடு அங்கு அரங்கேறியது. உங்களோட பேச்சு எனக்கு கோபத்தை கொடுக்குது என்று அவன் கைகளை அசைக்க அந்த அசைவே இடி போல ஒரு அடி விழுந்தது. அந்த 4 அரண்மனை காவலர்களும் சிறையின் கதவுகளை உடைத்தவாறு தூக்கி எறியப்பட்டனர். இது காவலர்கள் எதிர்பாராத ஒன்று. அந்த நிகழ்வு ஆதனையும் வியப்படைய செய்தது. தான் பெற்ற சக்திகளை எண்ணி பெருமை கொண்டான். ஆதன் தன் தாத்தா கூறியது போலவே தான் ஒரு மாபெரும் வீரன் என்பதை உணர்ந்த கணமது. நகரவாசிகள் ஏளனம் செய்வது போல தான் ஒரு வெத்துக்காகிதம் இல்லை, தான் தான் டிராகன் வாரியர், இதுதான் என் பொற்காலம், எனக்கான அனைத்தையும் நானே பெறுவேன் என்று மனதில் நம்பிக்கை கொண்டான். இங்கிருந்து வெளியேற வேண்டும், இந்த சக்திகளின் மூலம் தன் வம்சத்தை சேர்ந்த கடைசி துணையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவனது மனதில் மிஞ்சியிருந்தது. சிறையிலிருந்து வெளியேறினான். அங்கிருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். கோட்டையிலிருந்து கிளம்பும் முன் ஆதன் ஆயுத கிடங்கை நோக்கி சென்றான். அங்குதான் ஆதனின் கனவு நாயகனும் அவனது தந்தையுமான கரிகாலனின் போர்வாள் இருக்கிறது. அதை எடுக்கவே அங்கு சென்று கொண்டிருக்கிறான் ஆதன். ஆயுத கிடங்கிற்குள் நுழைந்தான். அங்கு விதவிதமான பல 100 ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தனது தந்தையின் ஆயுதம் எதுவென்பதை தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய வாள் அந்த கிடங்கின் மையப்பகுதியில் கண்ணாடி பெட்டிக்குள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அது அவன் கவனத்தை ஈர்த்தது. ஆதன் அதன் அருகில் சென்றான். அது வெகு நாட்கள் நகராதிருந்ததால் துருப்பிடித்து பார்க்க மிக பழமையான வாள் போல இருந்தது. அந்த வாள் மிகவும் ரம்மியமாக இருந்தது. அதன் கம்பீரம் அவனுக்கு இதுதான் தன் தந்தை பயன்படுத்திய வாளாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தை அளித்தது. அவன் அந்த கண்ணாடி பெட்டகத்தை திறந்து அந்த வாளை தன் கையில் ஏந்தினான். அப்போது அங்கு அவனின் பின்புறம் இருந்து ஒரு குரல் கேட்டது. டேய், நீ எப்படி இங்க வந்த? உன்னை பாதாள சிறையில தானே அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்கிருந்து எப்படி தப்பிச்ச? அங்கிருந்து தப்பிக்கிறது முடியாத காரியாச்சே, நீ எப்படி தப்பிச்ச என்று கூறியவாறே ஆதனை நோக்கி ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, மைதிலி ஸ்பிரிட் அவேக்கிங் செய்யும் போது கூட்டத்தில் ஒருவன் மைதிலியை அடைய வேண்டும் என்று கூறியவன் ஆதி. சால்வன் குடும்பத்தில் ஒருவன், சத்ரபதியின் இளைய சகோதரியின் மகன். சிறு வயதிலிருந்தே ஆதனை அவனுக்கு நன்கு தெரியும். ஆதனை கேலி கிண்டல் செய்வதே ஆதிக்கு பொழுதுபோக்கு. மைதிலிக்கும் ஆதனுக்கும் சிறு வயதிலேயே நடைபெற்ற திருமண ஒப்பந்தம் தான் ஆதியின் கோபத்திற்கு காரணம். ஆதிக்கு அந்த ஒப்பந்தத்தின் மீது துளியும் விருப்பமில்லை. ஆதன் ஒருபோதும் மைதிலிக்கு நிகரானவன் இல்லை என்ற எண்ணம் ஆதிக்கு இருக்கிறது. அதனால் ஆதனை சுத்தமாக ஆதிக்கு பிடிக்காது. அதை காரணமாக கொண்டு ஆதனிடம் சண்டையிடுவதையே முழு நேர வேலையாக கொண்டிருந்தான் ஆதி. அந்த வாளை மரியாதையா கீழே வச்சிரு, அதை தொடக்கூட உனக்கு தகுதி இல்ல. மாபெரும் வீரர் கரிகாலன், அவர் கையாண்ட ஆயுதத்தை நீ தொடறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை என்று கூறி அதனை நோக்கி வந்து ஆதனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் ஆதி. கோபமான ஆதன், உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல, இந்த கத்தி நியாயமா எனக்கு தான் சேரணும், அதை பத்தி சொல்றதுக்கு இது சரியான டைம் இல்ல, ஆதி புரிஞ்சுக்கோ, விலகிப்போ என்று கூறியவாறு அந்த வாளை நோக்கி சென்றான் ஆதன். ஆனால் சிறையிலிருந்து தப்பித்ததற்காகவும் தகுதியில்லாதவன் அந்த வாளை தொட்டதற்காகவும் ஆதனை தாக்குவதற்காகவும் மேலும் முற்பட்டான் ஆதி. ஆதன் அந்த வாளை கையில் எடுத்தான். அவ்வளவு தைரியமா உனக்கு என்று கூறியவாறே ஆதனை அடித்தான் ஆதி. 2வது அடி ஆதனின் மேல் விழுந்தது. அவனது அந்த அடி ஆதனுக்கு முகத்தில் சிறு இரத்த காயத்தை ஏற்படுத்தியது. அவன் கையில் இருந்த வாள் தவறி கீழே விழுந்தது. கோபத்தில் ஆதனின் முகம் சிவந்தது. அவன் கண்ணில் மரகத ஒளி பிரகாசமாக மாறியது. ஆதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி ஆதி அறிந்திருக்கவில்லை. ஆதனின் சக்தி என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆதியின் கோபம் உச்சம் சென்றது. சிறுவயதிலிருந்து இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் சண்டைகளில் ஆதன் இருவரை ஒரு அடி கூட அவனை எதிர்த்து அடித்ததே கிடையாது. ஆதனின் தாத்தா பெற்ற சத்தியமே இதற்கு காரணம். ஆனால் இம்முறை அவ்வாறு நடக்காது. ஆதி, நீ தப்பு பண்ற, வேண்டாம், என்ன போக விடு என்று ஆதன் கோபத்துடன் ஆதியையே முறைத்தவாறு கூறினான்.
என்னடா வேண்டாம், உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியும். நீ எல்லாம் அந்த வாளை எடுக்கலாமா? ராஜகுரு தித்த உன்னை தத்தெடுத்துட்டா நீ சால்வன் குடும்பத்துல ஒரு ஆளாயிருவியா? நீங்கெல்லாம் பூச்சி மாதிரி நசுங்கி சாகணும் என்று வெறுப்புடன் ஆதி கூறியதை கேட்கும் போது ஆதனுக்கு கோபம் அதிகரித்தது. சொல்லிக்க உனக்குன்னு ஏதாச்சும் இருக்காடா? உனக்கு மைதிலி வேணுமா? உங்க அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாது. நீ எல்லாம் எனக்கு சமமா இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா என்று ஆதி எரிச்சலுடன் கூறியவாறே ஆதனை தாக்கினான். ஆதியின் பேச்சை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஆதன் அவனை திரும்ப தாக்க தயாரானான். ஆதியின் அடுத்த அடி தன் மேல் விழாதிருக்கவும் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் ஆதன் செய்த ஒரு தற்காப்பு நிலை ஆதியை தூக்கி எறிய செய்தது. ஆதனின் நிலைப்பாடு ஒரு டிராகன் அனலாய் மூச்சு விடுவது போல நின்று கொண்டிருந்தான். தூக்கி எறியப்பட்ட ஆதியின் தலையில் இருந்து ரத்தம் வந்தது. வீராப்பாக பேசிய ஆதி துரதிருஷ்டவசமாக ஒரே அடியில் வீழ்த்தப்பட்டு அங்கேயே உயிரிழந்தான். ஆதி உயிரிழந்ததை கண்ட ஆதன் சற்று பதட்டமானான். ஆதன் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் அவனை அடித்தான். ஆனால் ஆதனின் கோபம் அவனுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது. பின்பு அங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் என்று ஆதன் காலருகே விழுந்து கிடந்த வாளை எடுக்கும் போது அவன் முகத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அந்த வாளின் மீது விழுந்தது. அவனின் ரத்தம் அந்த வாளில் பட்டவுடன் அந்த வாள் முழுவதும் படரத் தொடங்கியவுடன் அந்த வாள் தன் துருவை உடைத்தெறிந்து வைரமாக மிளிர வைக்கும் ஒளியோடு புதுப்பொலிவுடன் மின்னி பிரகாசித்தது. இதுவரை அவன் வாழ்நாளில் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை. இதுதான் தன் தந்தை மாவீரர் கரிகாலனின் வாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புதுப்பொலிவுடன் அந்த வாள் அவன் கையில் மின்னிக் கொண்டிருந்தது. அது அவனுக்கு பெரு ஆறுதலாகவும் மேலும் அவனுக்கு வலு சேர்ப்பதாகவும் இருந்தது. மிக பெரும் சந்தோஷத்தில் திளைத்தான் ஆதன். அந்த வாள் அவன் வாழ்நாளில் கிடைத்த முதல் சொத்தாக பார்த்தான். அந்த வாளை கைப்பற்றியவுடன் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற நினைத்தான். அப்போது தற்செயலாக ஏதோ சத்தம் கேட்டு ஆயுத கிடங்கிற்கு வந்த மைதிலியின் தங்கை யாழினி ஆதனின் எதிரே நின்றாள். நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு என்னாச்சு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் யாழினி. அட பாவி, அவனை நீ கொன்னுட்டியா? அட பாவி, அவனை கொன்னுட்டியா? ஆதன் வாளை கைப்பற்றியவுடன் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற நினைத்தான். அப்போது தற்செயலாக ஏதோ சத்தம் கேட்டு ஆயுத கிடங்கிற்கு வந்த மைதிலியின் தங்கை யாழினி ஆதி இரத்த கோலத்தில் கிடப்பதையும் ஆதனையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு என்னாச்சு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் யாழினி. அட பாவி, அவனை நீ கொன்னுட்டியா? சிறையிலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நீ இவனையும் கொன்னு இருக்க. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இங்கிருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது என்று கோபமாக சொன்னாள் யாழினி. ஓ வம்சத்தை சேர்ந்தவங்க பண்ணது மட்டும் நியாயமா? மைதிலியை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காரு உங்க அப்பா என்று ஆதன் கூற, சிறிதும் இடைவெளியின்றி யாழினி, எனக்கு அது தெரியும், அந்த முடிவு சரிதான், உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, ஆதன் புரிஞ்சுக்கோ என்றாள். யாழினி கூறியதை கேட்டு சில நொடிகள் மௌனமாக இருந்த ஆதன், அப்ப என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணதும் உனக்கு தெரியுமா? இது துரோகம் இல்ல என்று ஆதன் மனவலியுடன் யாழினியை பார்த்து கேட்டான். வளராத, என்னோட அப்பா அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ தப்பிக்கணும்னா என்ன மீறிதான் போகணும் என்று கூறியவாறு ஆதனை எதிர்க்க தயாரானாள் யாழினி. யாழினி, இங்க நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னும் உனக்கு வரல. என்ன போக விடு, இல்லனா ஆதியோட கதிதான் உனக்கும் என்று ஆதன் யாழினியை மிரட்ட முயற்சித்தான். ஆனால் யாழினியோ பயப்படாமல் தைரியமாக ஆதனை எதிர்த்தாள். ஆதன் தன் கையில் கொண்ட வாளுடன் அவளை நெருங்கினான். என்ன கொல்ல போறியா? ஆதன், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என்று யாழினி கேட்க, அதற்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன். சின்ன வயசுல நீ உன் கையால எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்க. பல நேரத்துல அதுதான் என் பசியை தீர்த்திருக்கு. நான் இந்த அரண்மனையை விட்டு போகணும், அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுக்கோ யாழினி என்றான். அப்போது அங்கே வந்த அரண்மனையை சேர்ந்த காவலர்களின் படை ஆதனை சூழ்ந்தது. ஆதன் தன் கையில் ஏந்திய வாளை இறுக்க பிடித்து அதை பிரயோகிக்க துணிந்தார். வாளை சுற்றியவாறு தற்காப்பு கலையின் முக்கிய நிலைகளை செய்து சண்டைக்கு தயாரானான். ஆதனுக்கு சண்டை போட தெரியாது என்று நினைத்த அந்த வீரர்களுக்கு அன்று ஆதன் வாள் வித்தை செய்வதை பார்க்கும் போது வியப்பாக இருந்தது. யாழினியும் வியப்புடன் ஆதனை பார்த்தாள். ஆதன் தான் இவ்வளவு நாட்கள் தன் தாத்தா கொடுத்து விட்டு சென்ற குறிப்புகளை படித்து தனிமையில் பயிற்சி செய்து தற்காப்பு கலையின் முறைகளை வெளிக்காட்ட இதுதான் சரியான சமயம் என்று கருதினான். தன் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி அங்கிருந்த அத்தனை வீரர்களையும் வீழ்த்தினார். ஒவ்வொருவராய் சுருண்டு விழுந்தனர். ஆதனை சுற்றி சுமார் 12 வீரர்கள் வீழ்ந்திருந்தனர். ஆதன் இத்தனை அருமையாக சண்டையிடுவான் என்று யாழினிக்கு தெரியவில்லை. யாழினி ஆதனை கண்டு வியப்பில் ஆழ்ந்திருந்தார். ஆதனின் சண்டை முறைகளை பார்க்கும்போது பல வருடங்கள் பயிற்சி பெற்றவன் போல இருந்தது.
தற்காப்பு பயிற்சிகளை ஆதன் மேற்கொண்டதை யாழினி இதுவரை பார்த்ததே இல்லை. ஆதன் எவ்வாறு இப்படி அற்புதமாக சண்டை செய்தான் என்று யாழினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆதன் தப்பித்த செய்தி சத்ரபதியின் காதை எட்டியது. வேக வேகமாக சால்வன் வம்சத்தின் தலைவர் சத்ரபதியும் சயகன் வம்சத்தை சார்ந்த அட்டோரியனும் நெடுமுறியும் அங்கு வந்தனர். அவர்களை தொடர்ந்து பல வீரர்களும் வந்தனர். அங்கு ஆதி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்ட சத்ரபதியின் கண்கள் பேரதிர்ச்சியில் விரிந்தது. அதே கோவத்துடன் ஆதனை கண்ட சத்ரபதி, உன்னை சிறையில் அடைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், அங்கேயே உன்னை கொண்டு இருக்கணும், உன்னை நான் விட்டு வச்சது தப்பு என்று கூறிக்கொண்டே ஆதனை நோக்கி முன்னேறினார். பெரிய துரோகம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்று கூறி ஆதன் தன் கையில் இருந்த வாளை இருக்க பிடித்தபடி முன்னேறினார். இருவரின் கோபத்தையும் பார்த்தபோது யாழினிக்கு கவலையாக இருந்தது. அட்டோரியனின் கண்கள் சிறுத்தை தன் இரையை கூர்ந்து கவனிப்பது போல ஆதனை பார்த்து கொண்டிருந்தார். வீரர்கள் அனைவரும் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் தங்கள் அரசரின் ஆணைக்காக தயாராக இருந்தனர். சத்ரபதியும் ஆதனும் கோபத்துடன் இருவரும் நெருங்கினர். அப்போது எதிர்பாராத வகையில் அட்டோரியன் குறுக்கிட்டு ஆதனை தூக்கி எறிந்தான். ஆதன் சில அடிகள் பறந்து சென்று சுவற்றில் அடித்து கீழே விழுந்தான். பின் கோபமாக எழுந்து அட்டோரியனை தாக்க முன்வந்தான் ஆதன். ஆனால் ராஜகுரு நெடுமுடி அட்டோரியனின் முன்வந்து நின்று அந்த சண்டையை தடுத்தார். பிறகு அட்டோரியனை அங்கிருந்து அழைத்து சென்றார் அவர். அப்போது கோபத்தின் உச்சிக்கு சென்ற சத்ரபதி வீரர்களுக்கு ஆதனை பிடிக்குமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து இங்கு இவர்களிடம் சண்டை போடுவது முட்டாள்தனம், தான் எப்படியாவது இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் மைதிலியை காண வேண்டும் என்றும் எண்ணிய ஆதன் அவனை எதிர்க்க வந்த வீரர்களை சமாளித்து யாழினியின் கழுத்தில் வாளை வைத்தான். அவர்களிடம் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே ஆதன் இவ்வாறு செய்தான். டேய் டேய் டேய், வேணாண்டா வேணாண்டா என்று பதறினார் சத்ரபதி. ஆதன், என்ன பண்ற நீ, என்ன விடு என்றாள் யாழினி. பேசாமரு இல்லனா என்று உரத்த குரலில் சொன்னான் ஆதன். ஆதனின் குரலை கேட்டு சற்று பயந்து போனாள் யாழினி. எதுவும் பேசாமல் ஆதனின் போக்குக்கு நகர்ந்தாள். நான் மைதிலிய பார்க்கணும், அவளை பார்த்து நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எங்களோட காதலை யாராலும் பிரிக்க முடியாது என்று சிவந்த கண்களுடன் ஆவேசமாக கூறினான் ஆதன். ஆதன் பேசியவாறே மெல்ல நடந்து ஆயுத கிடங்கை விட்டு வெளியேறினான். யாழினியும் ஆதனுக்கு ஏற்றாறு போல் நடந்து கொண்டாள். ஏ நாயே, உன்னால சின்ன வயசுல கொண்டிருக்கணும், எல்லாம் அந்த தித்தன் கிழவனால என்று கோபமாக கத்தினார் சத்ரபதி. ஆதனை கண்ட படை வீரர்கள் ஆயுதங்களுடன் தயாராக இருந்தனர். கோட்டையின் மேற்புறத்திற்கு வந்தவுடன் தன் அன்பு காதலி மைதிலியின் பெயர் சொல்லி கத்தினான் ஆதன். சில நொடிகளில் மைதிலி வெளியே வந்தாள். அவள் கூடவே அட்டோரியனும் வந்தான். இருவரையும் சேர்த்து பார்த்தவுடன் ஆதனுக்கு பதட்டமாக இருந்தது. ஆனால் ஆதன் அமைதியாக மைதிலி என்று சிரித்த முகத்துடன் யாழினியின் கழுத்தில் இருந்த வாளை எடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைத்த சத்ரபதி வீரர்களிடம் ஆதனை பிடிக்குமாறு கண்காமித்தார். அப்போது தயாராக இருந்த வீரர்களில் ஒருவன் ஆதனை எட்டி மிதித்து தன் கத்தியால் ஆதனை தாக்க முற்பட்டான். ஆனால் ஆதன் சுதாரித்துக் கொண்டு அவனை தடுக்க முயற்சித்த போது ஆதனின் கையில் அடிபட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றவனும் பின்னிலிருந்து ஆதனை தாக்கினான். ஆ என்று வலியில் கத்தினான் ஆதன். பின்னால் இருந்து தாக்கியவன் திரும்ப ஆதனை தாக்க வர அவனை தடுத்து தன் வாளை கொண்டு ஒரே அடியில் அவனை கொன்றான். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்க என்று சத்ரபதி கத்த வீரர்கள் ஆதனை தாக்க முன் வந்தனர். அப்போது சத்ரபதி பக்கம் இருந்த யாழினியை தன்வசம் இழுத்துக்கொண்டு மீண்டும் யாழினியை பணைய கைதியாக பயன்படுத்தினான். டே நாயே என்று ஆவேசத்துடன் சத்ரபதி ஆதனை தாக்க முயன்றார். அப்போது நிறுத்துங்க என்ற குரல் கோட்டையை எதிரொலித்தது. ஆம், அது மைதிலிதான். பெரும் வழியிலும் ஆதனுக்கு மைதிலியின் குரல் இனிமையாக இருந்தது. மைதிலி, உங்க அப்பா இந்த ஆளு உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறாரு. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தூ என்று தீரன் கேவலமாக பேச சட்டென்று குறுக்கிட்டு மைதிலி பேச ஆரம்பித்தாள். வாய மூடு ஆதன், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை இப்படி அசிங்கமா பேசுவ என்று கண்கள் சிவக்க பேசினாள் மைதிலி. மைதிலியை கண்ட ஆதன், இல்ல மைதிலி, அவரை என்ன கொல்லவும் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் திட்டம் போட்டாரு. அப்புறம் என்று ஆதன் ஏதோ சொல்ல வருவதற்குள், ஆமா, அட்டோரியனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, இது எனக்கு தெரியாம நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னு சின்ன பொண்ணு இல்ல என்று கோபமாக கத்தினாள் மைதிலி. மைதிலி பேசியதை கேட்டவுடன் ஆதனுக்கு உலகமே இருண்டது போல இருந்தது. ஆதன் எவ்வளவு நாட்களாக மைதிலியும் தன்னை நேசிக்கிறாள் என்று நினைத்திருந்தாள். தான் செய்யும் அனைத்தையும் அவள் விரும்புகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அது மொத்தமும் தன்னுடைய கற்பனைதான். தன் இவ்வளவு நாள் வாழ்க்கையே ஒரு பொய் என்பது போல இருந்தது ஆதனுக்கு. ஆதன் சில நொடிகளிலேயே தன் வாழ்க்கையை வெறுத்து விட்டான். ஆதன் தயக்கத்துடன், மைதிலி நீ என்ன என்று கேட்க வருவதற்குள், இல்ல
நான் உன்னை காதலிக்கவே இல்லை என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதனின் கண்கள் அவனின் கட்டுப்பாட்டையும் மீறி அழத் தொடங்கியது. இவ்வளவு நாட்கள் ஊர் மக்கள் அவனை முட்டாள் என்ற போது ஆதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தருணம் நிஜமாக தான் ஒரு முட்டாள் என்று மனதில் ஒப்புக்கொள்கிறான். ஆதனின் கண்கள் கலங்கியது. மைதிலி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நீ இல்லாம என ஆதன் கண்ணீருடன் பேச வர அவனை முழுமையாக பேச விடாமல் குறிப்பிட்டு, இதான் நீ, உன்ன மாதிரி ஒரு கோழையை என்னால எப்போதும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க? பல கலைகளை கத்துக்கிட்ட நான் எங்க? எதுவுமே தெரியாத நீ எங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு தகுதி வேணும். நீ ஒரு முட்டாள், வெத்து காகிதம். இத நான் சொல்லல, இந்த ஊரே உன் அசிங்கமா பேசுது என்று ஆதனை ஒரு நாயை பார்ப்பது போல பார்த்து திட்டினாள் மைதிலி. கத்தி குத்திய வலியை விட மைதிலி பேசும் வார்த்தைகளின் வலி ஆதனை அணு அணுவாக கொள்வது போல் இருந்தது. யாருக்கு தான் வலிக்காது? பல வருடங்கள் காதலித்து தன் உயிரினும் மேலாக நினைத்த தன் காதலி தன்னை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை என்று தெரியும் போது அந்த தருணம் தரும் வலி தலைக்கேறி சித்தம் கலங்க செய்யும் போது வாழ்வதற்கு இறப்பதே மேல் என்று தோணும். சின்ன வயசுல இருந்து என் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த என்று ஆதன் கண்ணீருடன் கேட்டான். அதற்கு மைதிலி, பேசுற எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு பேரு வேற ஆதன் என்று எரிச்சலுடன் கூறினாள் மைதிலி. மைதிலியின் பேச்சு ஆதனுக்கு வேதனையையும் கோபத்தையும் கொடுத்தது. ஆவேசத்தில் தெரியாமல் யாழினியின் கழுத்தில் இருந்த வாளை சற்று இறுக்கினாள். யாழினி, ஆதன் நிறுத்து பிளீஸ் என்றார். நிதானத்திற்கு வந்த ஆதன் வாளை சற்று தள்ளி வைத்துவிட்டு கண்களை துடைத்தான். சரி மைதிலி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வை என்று கேட்டார். இவ்ளோ நாளா இதை என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட ஆசையா பேசும்போது கூட நீ அமைதியா தான் இருந்த. சொல்லு மைதிலி, ஏன் என்று ஆதன் கேட்டான். அது என்று மைதிலி சொல்ல தயங்கினாள். ஆதன் சிரித்தபடியே தலையை ஆட்டிவிட்டு, போதும், என்னத்தை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டனோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த துரோகத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். இப்ப நான் இங்க இருந்து வெளியே போகணும். இன்னொரு உயிரை நான் இங்க கொல்ல விரும்பல. எல்லாரும் நகர்ந்தா நல்லா இருக்கும் என்று கூறி அரண்மனையை விட்டு வெளியேற முயன்றான் ஆதன். அப்போது சத்ரபதி அவனை தடுக்க முற்பட்டார். அப்பா, அவனை போக விடுங்க என்றாள் மைதிலி. ஆதன் யாழினியை பணைய கைதியாக கொண்டு அங்கிருந்த குதிரை வண்டியில் ஏறி புறப்பட தயாரானான். சத்ரபதி அவசரமாக மைதிலியிடம் வந்து, அவனை ஏன் போக விட்டா என்று கேட்டார். அப்பா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாழினிக்கு எதுவும் ஆகாது, அவன் போகட்ட விடுங்க என்று கூறி ஆதனுக்கு வழி விடும்படி தன் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டாள். ஆதனும் சத்ரபதியின் இளைய மகள் யாழினியை பணைய கைதியாக கொண்டு அந்த அரண்மனையில் இருந்து வெளியேறினான். இருவரும் குதிரை வண்டியில் ஏறி பயணத்தை தொடங்கினர். எந்த பிரச்சனையும் இன்றி ஆதன் யாழினியுடன் கோட்டையிலிருந்து வெளியேறினான். வெகு தூரம் பயணித்தனர் இருவரும். யாழினிக்கு இப்பயணம் எங்கு நிறைவேறும், தன் உயிர் எங்கு நீங்கும் என்பது தெரியாது. ஆதனின் பணைய கைதியாக பயணித்துக் கொண்டிருந்தாள். அமைதியாக இருந்த யாழினி கொஞ்ச நேரத்தில் ஆதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்தாள். யாழினி சுற்றி முற்றி பார்த்துவிட்டு இந்த வண்டியை நிறுத்தினால்தான் தன்னால் தப்பிக்க முடியும் என்று அவள் அருகிலிருந்த ஈட்டியை எடுத்து ஓடும் சக்கரத்தில் எறிந்தாள். வேகமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரை வண்டி சட்டென தடம் புரள தொடங்கியது. இருவரும் சரிந்து வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தனர். இருவரும் கீழே விழும் அந்த நேரத்தில் கூட ஆதன் யாழினிக்கு ஏதும் ஆகக்கூடாது என்று அவளை இழுத்து அவன் கைக்கு இடையில் கட்டிக்கொண்டான். இருவரும் சிறிது தூரம் உருண்டு ஒரு பெரும் பாறையில் முட்டி நின்றனர். தீரனுக்கு மேலும் அடி பலமாக விழுந்தது. யாழினி அங்கிருந்து எழுந்து காட்டிற்குள் ஓடினாள். யாழினி சிறிது நேரம் ஓடிய பின் திரும்பி ஆதன் தன்னை பின்தொடர்கிறானா என்று பார்த்தான். அப்போதுதான் தெரிந்தது யாழினி பெரும் அமைதியான காற்றுக்குள் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டாள் என்று. ஓடுவதை நிறுத்திவிட்டு மெல்ல நடந்தாள். அந்த காட்டின் அமைதி யாழினியை அச்சுறுத்தியது. ஏதோ ஒன்று அவளை பார்ப்பது போல இருந்தது. பயத்துடன் யாழினி அங்குமிங்கும் பார்த்தாள். அப்போது புதரின் நடுவில் இருந்து ஒரு சிறுத்தை கோர பற்களுடன் பயங்கரமாக வெளியே வந்தது. யாழினிக்கு அதை பார்த்தவுடன் பயம் அதிகரித்தது. அந்த சிறுத்தை யாழினியை கொலைவெறியுடன் பார்த்து கொண்டே அவளை நோக்கி முன்னேறியது. சட்டென்று யாழினியை தாக்க அவளிடம் பாய்ந்தது. யாழினி பயத்தில் கத்த, அந்த சமயம் பார்த்து அந்த சிறுத்தையை குறுக்கிட்டு அதை அடித்து கீழே தள்ளினான் ஆதன். சிறுத்தை கோபத்துடன் ஆதனை நோக்கி வந்தது. அப்போது ஆதன் ஆயுத கிடங்கிலிருந்து எடுத்து வந்த தன் அப்பாவின் வாளை வெளியே எடுத்து அந்த சிறுத்தையை தாக்க தயாரானான். முன்னேறி வந்த சிறுத்தை அந்த வாளை பார்த்ததும் சட்டென நின்றது. ஏதோ பயத்தில் திரும்பி காற்றுக்குள் ஓடியது. ஆதனுக்கு இது ஆச்சரியத்தை அளித்தது. ஆதன் குழப்பத்துடன் யாழினியை பார்த்தான். யாழினி திரும்பவும் அவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தாள்.
ஆதன் துரத்தி சென்று யாழினியை பற்றினார். இருவரும் கீழே விழுந்து உருண்டு சென்றனர். பிறகு ஆதன் அவள் மீது அமர்ந்தபடி அவள் கைகளை பிடித்தான். நான் சொல்றதை கேளு யாழினி, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்றான் ஆதன். அவர்களை சூழ்ந்திருந்த சூழல் மிகவும் அமைதியாகவும் ரம்யமான மாலை பொழுதாக யாழினிக்கு இது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. தன் அழகில் மயங்காதவர்கள் எவரும் இல்லை என்ற எண்ணம் சுக்குநூறாக உடைந்தது. நான் ஒரு நாளும் உன்னை அப்படி நினைச்சதே இல்லை. நான் மைதிலிய மனசார காதலிச்ச இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியல. உங்க வம்சத்தோட துரோகம் என்னால ஏத்துக்க முடியல. அங்கிருந்து தப்பிக்கதான் நான் உன்னை பயன்படுத்தினேன். என்னை மன்னிச்சிரு என்று வேதனையுடன் கூறிவிட்டு யாழினியை விட்டு சிறிது அடிகள் தள்ளி சென்றான் ஆதன். பாதுகாப்பு கருதி நெருப்பை ஏற்றினான் ஆதன். பிறகு யாழினி தூங்க சில வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்தான். யாழினி படுத்துக்கொண்டு ஆதனையை பார்த்து கொண்டிருந்தாள். யாழினிக்கு ஒரே குழப்பம். தன்னோட அழகில் மயங்காத ஆட்கள் கிடையாதென்றும் தன்னால் எல்லாரையும் கவர முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவளுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு ரம்யமான இரவில் கூட ஒரு ஆண்மகன் நம்ம கூட இவ்வளவு நெருக்கமாக தனிமையில் இருந்தும் தன்னிடம் எந்த தவறான முயற்சியையும் செய்யாமல் விலகி போவது அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது யாழினிக்கு தன் அழகின் மீதும் தன் கவர்ச்சியின் மீதும் சந்தேகம் வந்தது. மெதுவாக குனிந்து தன் உடலை பார்த்து கொண்டாள். உனக்கு என்ன யாழினி, நீ சூப்பரா தான் இருக்க. இவனுக்கு தான் உன்னை ரசிக்க தெரியல, லூசு லூசு என்று ஆதனை திட்டினாள் யாழினி. ஆதன் மைதிலியை நினைத்து ஃபீல் செய்து கொண்டிருந்தான். அவனின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு முழுவதும் ஆதனின் கண்கள் மீனைப் போல தண்ணீரில் மிதந்தது. யாழினி ஆதனின் கண்ணீரை பார்த்து அவன் மைதிலியை நினைத்துத்தான் வேதனைப்படுகிறான் என்று புரிந்து கொண்டார். யாழினிக்கு ஆதனை பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் ஏதும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தபடியே தூங்கினாள். மறுநாள் விடிந்தது. யாழினி குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டு விடுக்கென விழித்துக் கொண்டாள். ஆதன் அவர்கள் வந்த குதிரையை தேடிக் கொண்டு வந்தான். அத்துடன் யாழினிக்கு சாப்பிட உணவும் கொண்டு வந்தான். யாழினி அதை வாங்கி நன்றாக சாப்பிட்டாள். நீ அரண்மனைக்கு திரும்பி போ, இந்த குதிரை அதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லு, நான் திரும்ப வருவேன். உன் வம்சத்தை சேர்ந்தவங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் கேட்கறதுக்காக நான் கண்டிப்பா வருவேன் என்று கோபமாக கூறினான். இன்று ஆதனின் முகத்தில் துளி கூட சோகம் இல்லை, கோபம்தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. யாழினியை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆதன். உத்வேகத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் ஆதன். இனி தான் தொடரப்போகும் இந்த பயணத்தில் ஆதனுக்கு என்ன நிகழும் என்று தெரியாது. இருந்தும் தன் வம்சத்தை அளித்தவர்கள் யார், மாவீரன் தன் அப்பா கரிகாலன் எப்படி இருந்தார் என்று அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தான். ஆபத்தான அடர்ந்த காடுகளையும் பெரும் மலைகளையும் கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் ஆதன். அந்த பாதை அவனுக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தது. இத்தகைய ஆபத்தான பயணத்தில் தனக்கு துணையாக இருக்க போவது அவன் அப்பா பயன்படுத்திய அற்புதமான வாளும் அவன் தாத்தா கொடுத்துவிட்டு போன தற்காப்பு கலை குறிப்புகள் நிறைந்த புத்தகமும் தான். ஆதன் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்குள் நுழைந்தான். இந்த வனப்பகுதி ரம்யமான பல மலர்களை சுமந்த கொடிகளையும் அந்த கொடிகள் சூழ்ந்த உயர்ந்த மரங்களுமாக இருந்தது. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த மரங்களாக இருந்தன. இந்த காடுகள் பல ஜீவராசிகளுக்கு அடைக்கலமானது. மேலும் பல கொடூரமான விலங்குகள் அங்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆதன் அவற்றோடு போராடவும் அவற்றிடமிருந்து தன் உயிரை தற்காத்துக் கொள்ளவும் அவன் தயாராக இருக்க வேண்டியதாக இருந்தது. கரடு முரடான புதர்கள் நிறைந்த அந்த வனப்பகுதி பல மூலிகை வாசங்களுடன் சிறுவகை பூச்சி இனங்களும் ரீங்காரத்துக்கு உட்பட்டு அழகாகவும் அதே சமயம் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தது. ஆதன் சென்ற இடமெல்லாம் பாதையாக மாறியது. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அந்த வனப்பகுதிக்குள் ஒற்றையாளாய் இருக்க பிடித்த கொள்கையோடும் கூர்வாளுடனும் முன்னேறி கொண்டிருந்தான் ஆதன். இது நெடுந்தூர பயணம்.
இந்த பயணத்தில் ஓய்வென எந்த நேரமும் செலவிட முடியாத நிலையில் ஆதன் நகர்ந்து கொண்டிருந்தான். ஓய்வென அமரும் இடங்களிலெல்லாம் அவனது தற்காப்பு குறிப்புகள் நிறைந்த புத்தகம் அவனின் ஓய்வுக்கு இடம் கொடுக்காதிருந்தது. அந்த புத்தகங்களின் பக்கங்களை புரட்டி தனது பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தான். ஒவ்வொரு பயிற்சியிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டும் இருந்தான். அந்த நேரங்களில் தன் நகரவாசிகளின் ஏளன வார்த்தைகளையும் சால்வன் வம்சத்தை சேர்ந்தவர்களின் துரோகத்தையும் எண்ணி அவர்களிடம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் மேலோங்கியிருந்தது. அதே சமயம் தன் வம்சத்தில் எஞ்சிய உறவு எங்கே இருக்கிறது என்ற எண்ணம் அவன் சிந்தனையில் உதிக்கும் போதெல்லாம் அவனின் பயிற்சி ஆக்ரோஷம் நிறைந்ததாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.